Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார், இன்னைக்கு காலையிலேருந்து அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பரபரப்பு. கூண்டோடு விலகிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே திமுகவில் இணைகிறாங்க. இப்போ இந்த இணைப்பு அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. இப்போ 3000 பேர் அணி அணியாக அடுக்கடுக்காக எல்லாம் சேர்ந்ததால் அந்த கட்சி விழுந்துடும் அப்படின்னா திமுக எப்போவே விழுந்திருக்கணுமே. வெறும் 3000 பேர் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க 2ஆக பிளந்தது அப்படின்னு சொன்னாங்க திமுக. ஞாபகம் இருக்கா? யார் போனாலும் அந்த நாம் தமிழர் கட்சின்றது இருக்கும். அது சீமான், அது ஒரு முகம், அதுதான் நபர்களுடைய முகம்தான் அங்கே. அதனால் இங்கேருந்து போகிறார்கள். இது ஒரு அரசியல், இது ஒரு விளையாட்டு தான், அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே போனாங்க, திரும்ப அங்கேருந்து இன்றைக்கி வருவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் திமுகவுக்கு பலமும் இல்லை, நாம் தமிழர் கட்சி பலகீனமும் கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை இப்போ பிரபாகரன் அரசியல் அப்படின்னு சொன்னதுக்கு உடனேயே பிரபாகரனுடைய ரத்த உறவாக இருக்கக்கூடிய மனோகரன் அப்படிங்கிற ஒருவர் இப்போ பிரபலமான சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பேசிட்டு இருக்கிறார். பேச வைக்கப்படுகிறாரா, பேசுகிறாரா? இத்தனை வருஷமா அந்த தம்பி எங்கே இருந்துட்டு இருந்தார்? இன்றைக்கி இந்த தம்பி கொடுத்த பேட்டிலாம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. யார் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களா? ஒரு தத்துக்குட்டியாகவே பேசிட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு என்ன இது இருக்குது? சீமான் சந்திக்கவே இல்லை. சந்தித்தாரா இல்லையா என்பது நீங்கள் பேசக்கூடாது தம்பி. அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான போராளிகள் இன்னும் எஞ்சியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறாங்க. எல்லாம் வழிநெடுக்க பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் அனுசரணையில் தான் இருக்கிறாரு காசி ஆனந்தன், உங்கள் அனுசரணையில் தான் இருக்கிறாரு பழ நெடுமாறு. கரெக்டாக? இப்போ சுப வீரபாண்டியன் ஐயா கூட போய் அவரை பார்த்து வயது மூப்பின் காரணமாக ஒரு சந்திப்புன்றாங்க. ரொம்ப நீண்ட காலத்தில் 2 எங்கள் ஐயா நெடுமாறு. ஆமாம், சொல்லிட்டு எங்கள் ஐயா நெடுமாறெல்லாம் சொன்னீங்க. ஒரு காலத்தில் அங்கே தான் நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருந்தீங்க. விலகி இங்கே வந்துட்டீங்க. திரும்ப இப்போ போய் உடல்நிலை சரியில்லை போய் பார்த்து பேசிட்டு ஒரு அனுசரணையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேரும் தேசிய தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவன் நிமிஷம் தாங்க முடியல. சீமான் பொய் பிரச்சாரம். எப்படியாவது நீங்கள் தேசிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று வாங்கி என்னை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமேன்ற. இல்லை, இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட சீமானவர்களுடைய வீடு முற்றுகைன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் 32 இயக்கங்கள் 1-2 வராங்கன்னு போஸ்டர்ஸ் எல்லாமே போட்டாங்க. ஆனால் வந்தது என்னமோ ஒரு 500 பேருக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க. இப்படி இந்த ஆவேசம் ரோட்டுக்கு வந்தீங்கல்ல, இந்த செருப்பு எடுத்துகிட்டு தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சிங்கல்ல, நீங்கள் யாரை அடிச்சிருக்கணும்? உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தார். இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கிற குடி தண்ணியில் அந்த டேங்கில் மலத்தை கலந்த அயோக்கியன் யார், நடவடிக்கை எடுக்காத அயோக்கியன் யாருன்னு அந்த அயோக்கியனை போட்டு நீங்கள் அடிச்சிருக்கணும். அதான் பெரியாரிசம். கேட்டால் நீ பேண்ட் சட்டை போட்டு நீ உட்காந்துங்கிறீங்களா, இப்படிலாம் பேசுறீங்களா, இதுவே பெரியார் தானாக்கா? கோவம் வருமா வராங்க? இல்லை, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இல்லை, பேசுறதுக்கு அதுதான் காரணம், உட்காரத்துக்கு அவர் தான் காரணம். அப்புறம் என்ன கேட்டால் நல்லா கேட்ட போகிறாங்க. ஷர்ட் போட அவர் தான். ஆமாம், சரி. நீ பெரியார் வரதுக்கு முன்னாடி 1919 அரசியல் காங்கிரஸுக்குள்ளே வராது. 1919 25-26 வெளியில் வந்துட்டு அப்புறமா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிருக்கிறாரு. உங்கள் கிட்ட இந்த நிறைய தம்பிகள் MA எல்லாம் முடிச்சுட்டாங்க. யார் படிக்க வச்சது? பெரியாரா படிக்க வச்சாரு? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பா. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இன்னைக்கு காலையிலேருந்து அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பரபரப்பு. கூண்டோடு விலகிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே திமுகவில் இணைகிறாங்க. அணி அணியாக அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இணைப்பு அப்படிங்கிறது இது நாம் தமிழருக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இணைப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு உண்மையிலே பலமாக இருக்குமா? இல்லை, முதல்ல இந்த நாம் தமிழருக்கு பலகீனம்ன்றதே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அது மீது விமர்சனங்கள் இருக்கலாம். கட்டமைப்பு மேலே எல்லாருக்கும் ஒரு விமர்சனம் இருக்கலாம். என் மேலேயும் உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். அது எல்லாருக்கும் முரண்பட்ட இடம் இருக்குது தான். அதுக்காக அது பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்பவுமே புது ரத்தம் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 3000 பேர் அணி அணியாக அடுக்கடுக்காக எல்லாம் சேர்ந்ததால் அந்த கட்சி விழுந்துடும் அப்படின்னா திமுக எப்போவே விழுந்திருக்கணுமே. வெறும் 3000 பேர் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க 2ஆக பிளந்தது அப்படின்னு சொன்னாங்க திமுக. ஞாபகம் இருக்கா? வைகோ அவர்கள் பிரிந்தபோது மொத்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு பகுதி பிரிஞ்சிட்டாங்க, நிர்வாகிகள் ஒரு பகுதி பிரிஞ்சிட்டாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் அறிவாலயமே எங்களுக்கு தான் சொந்தம், அறிவாலயம் முற்றுகையிட போகிறோம், உள்ளே போய் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு பனங்கல் பார்க்கில் மீட்டிங் நடக்குது. ஆயிரக்கணக்கான கூட்டம் பனங்கல் பார்க்கில். இது வரைக்கும் அப்படி ஒரு கூட்டத்தை இன்னும் நான் பார்க்கல. அதுக்கு பிறகு இன்னும் நான் பார்க்கல.
அவ்வளவு கூட்டம் அந்த பக்கம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் அப்படி ஏறி போனாங்கன்னா அறிவாலயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்துட்டு இளைஞர்கள் ஃபுல்லாக அப்படியே ஊர்வலமாக போயிருந்தாங்கனாக்கா அறிவாலயம் அன்னைக்கு இவங்க கையில் இருந்திருக்காரு. வழக்கு சிக்கல் எங்கெங்கேயோ போயிருக்கும். அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா தான் ஆதரவாக கொண்டு நின்று கருணாநிதிக்கு அவர்களுக்காக 2000 போலீஸ் அறிவாலயத்தை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணது. இல்லை என்று இருந்தால் அன்றைக்கே திமுக வந்து வீழ்ந்துட்டு இருக்கும். ஆனாலும் அதுக்கு பிறகு திமுக இன்ன வரைக்கும் இருக்குது. அதே வை கோபால்சாமி இன்னைக்கு உட்காந்துட்டு வேஷ்டி கடையை தொடச்சி விட்டுட்டு இருக்கிறாரு. இதுவே ஒரு புது செய்தியா இருக்கு. அண்ணா அறிவாலயத்தை பாதுகாக்க ஜெயலலிதா அன்னைக்கு யார் ஆட்சி ப்ரொடக்ஷன் கொடுத்தது, பாதுகாப்பு கொடுத்தது யார் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில்? இல்லைன்னா தப்பிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு கொந்தளிப்பில் இருந்தாங்க இளைஞர்கள் அந்த காலகட்டம்லாம். வந்துட்டு நக்கீரன் வார இதழ் வந்து அன்னைக்கு வைகோவுக்கு ஆதரவாக லைவாக போயிட்டு இருந்தாங்க. பத்திரிகையில் சுடுகாட்டில் வந்து அவர் கதறது, சபதமிடுறது, போகிறது, இங்கே இன்னொருத்தர் தீ குளிச்சார், அங்கே ஒரு அப்படி தீப்பொறி மாதிரி போய்கிட்டே இருந்தது. இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சீமான்கிட்ட கூடுற கூட்டம் மாதிரி அன்றைக்கி மிக பெரும் கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காது, அப்படி தெரிக்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் பற்ற வச்சுருந்தா கூட பற்றிட்டு போயிருக்கு கலவரம், அந்த அளவுக்கு இருந்தது. ஒடுங்கி உட்காந்துட்டு இருந்தார் கலைஞர். அன்னைக்கு வந்து காப்பாற்றியது செல்வி ஜெயலலிதாவுடைய போலீஸு தான். இல்லைன்னா அன்றைக்கி முடிஞ்சிட்டு இவங்கள மாதிரி காய்ம புத்தி அங்கே இருந்திருந்ததுனாக்கா 2 பேருக்குள்ளே கட்சி உனக்கா எனக்கான சண்டை போட்டு அதே ஒரு 20 வருஷம் கோர்ட்டில் இழுத்துட்டு இன்றைக்கி அது ஒன்றும் இல்லாமல் செஞ்சு போயிருக்கோம். அதுக்கு வந்து காப்பாற்றினதே இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா அவங்க தானே இருந்தாங்க அன்றைக்கி. வேறு யார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தது? ஆந்திராவிலேருந்து எதனா வர வச்சிங்களா? கிடையாது. இல்லை கர்நாடகாவிலேருந்து எதனா வர வச்சிங்களா? தோழமை கட்சின்னு யாராவது பேசுனீங்க? அப்போ இந்த வரலாறு இருக்குது. இதை விட நிறைய வரலாறுலாம் இருக்குது. திமுகலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போனார். எம்ஜிஆர் பிரிஞ்சு போனது நிர்வாகிகள் வந்து பிரியல 1972. ஆனால் ரசிகர்கள் மக்கள்கள் நிறைய பிரிஞ்சு போகிறப்ப திமுக அதோடு வீழ்ந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீழ்ந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அதிகாரத்தில் உட்காந்த 77லேருந்து அவர் இறக்குற வரை ஒன்றுமே பண்ண முடியல. திமுக செத்து போச்சா, அழிஞ்சு போச்சா? இருந்துக்கிட்டே தானே இருக்குது. அது கருணாநிதி என்கிற ஒரு நபரால் அந்த கட்சி வந்து கட்டமைக்கப்பட்டு அப்படியே வந்து வழி வழியாக வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அது போல தான் இங்கே சீமான் அப்படின்னு இருக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், யார் போனாலும் அந்த நாம் தமிழர் கட்சின்றது இருக்கும். அது சீமான், அது ஒரு முகம், அதுதான் நபர்களுடைய முகம் தான் அங்கே. புரியுதுல? இந்த செய்தியில சொல்றது வந்து 10 நிர்வாகி, முக்கியமான ஒரு 10 நிர்வாகிகள் வராங்க. இதை முக்கியமா ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா ராஜீவ்காந்தி தான். எல்லாத்தையுமே ராஜீவ்காந்திக்கு அதுதான் உள்ள வச்சிருக்காங்க. இல்லைன்னா எதுக்கு அவர் வச்சிருக்க போறாங்க சொல்லுங்க? ராஜீவ்காந்தியுடைய அசைன்மெண்ட்டே இருக்கு. நீ அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறன்றதை ஒத்துக்குங்க. திமுக நீ எந்த அளவுக்கு பயந்து போயிருந்தா இப்படியான நாளாந்தர வேலையெல்லாம் செய்துட்டு இருப்பீங்க ஆட்களை வச்சுன்னு. நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ மாவட்ட நிர்வாகிகள் இல்லை எடுத்தாச்சு. தெரியுமா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சிக்குள்ளார மாவட்ட நிர்வாகிகள்னு இப்போ யாருமே கிடையாது, எல்லாருமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு தொகுதி செயலாளர் தான் அந்தந்த தொகுதிக்கு அவங்க தான் நிர்வாகி அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே 6 தொகுதி வருதுன்னு வச்சுக்கோ, 6க்கும் ஒருத்தர் ஜாபாவானா இருந்துட்டு இருந்தார். அது வளர்ச்சிகளில் தடுக்குது அப்படின்னு முன்ன பின்ன நிறைய சிக்கல் இருக்குன்றதால தொகுதிக்கு ஒருத்தர் நீ தான் உன் தொகுதிக்கு பொறுப்பு, நீ தான் முழுக்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே அதில் மாவட்ட செயலாளர் நான் போகிறேன் அப்படின்லாம் பார்க்க முடியாது. எல்லோரும் எடுத்தாச்சு. இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படி தான் முடிச்சுட்டு விற்பாடு யார் வரீங்களோ பிறகு நம்ம போட்டுக்கலாம் சொல்லி வச்சு மாற்றி விட்டது. அப்போ நாம் தமிழரில் மாவட்ட செயலாளர் கிடையாது, இல்லை நிர்வாகிகள் இல்லை, 234 தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டு அவங்க தான் இப்போ வந்து பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரையும். இப்போ அந்த மாதிரி சொன்னதில் நிறைய பேருக்கு அதிருப்தி அதில் இருக்கலாம், அவங்களுக்கு இருக்கலாம், அந்த அதிருப்தி இருக்கலாம். இப்படியாக இருக்கக்கூடியெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு நிர்வாகிகள் வந்துட்டார்கள் போயிட்டார்கள். சீமான் மேலே எல்லாருக்குமே விமர்சனம் இருக்கும். இவங்க திமுக மேலேயே எல்லாருக்கும் ஒன்றா வந்து கட்டி தழுவி உட்காந்துட்டு இருக்கிறாங்களா? உங்கள் கட்சிக்குள்ளாரே எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ நிர்வாகம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சலசலப்பெலாம் வந்ததில் அடக்கிட்டீங்களா? அப்படியே துணை முதலமைச்சர் போட்டி யாருக்குன்னு வந்திருந்தப்போ அதில் வந்து இந்த அதிர்ப்பு அவசரத்தில் வந்து போட்டாங்கன்ற எதிர்ப்பை நீங்கள் அடக்கிட்டீங்கள்ல. அதனால் இது வந்து பலம் வந்து திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு பலமே கிடையாது. நீங்கள் திரும்ப ஒரு டீமை சேர்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து அணியாக வந்தார்கள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதிமுக அழிஞ்சிடுச்சா? அதனால் இங்கேருந்து போகிறார்கள். இது ஒரு அரசியல், இது ஒரு விளையாட்டு தான், அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே போனாங்க, திரும்ப அங்கேருந்து இன்றைக்கி வருவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் திமுகவுக்கு பலமும் இல்லை, நாம் தமிழர் கட்சி பலகீனமும் கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை இதில் இப்போ ஒரு பெரிய ஒரு கருத்தியல் போர் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ் தேசியமா, திராவிடமா, பெரிய புராணமா, இல்லை வந்து பெரியார் புராணமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கைத்தடியா துப்பாக்கியா அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நோக்கி நாம் தமிழர் குறிப்பாக அவங்க தலைவர் சீமான் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. குறிப்பாக பெரியாரின் அரசியலா பிரபாகரன் அரசியலா பார்த்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ பிரபாகரன் அரசியல் அப்படின்னு சொன்னதுக்கு உடனேயே பிரபாகரனுடைய இரத்த உறவாக இருக்கக்கூடிய அவருடைய ஒரு மனோகரன் அப்படிங்கிற ஒருவர் இப்போ வந்து பிரபலமான சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே பேசிகிட்டு இருக்கிறார்.
அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, சீமான் அவர்கள் அவரை வந்து ஏற்க முடியாது, பிரபாகரன் அவர்களுடைய பெயருக்கு களங்கம் கற்பிக்கிறார், அவரை வந்து நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. இவர் எப்போ திடீர்னு சீனுக்கு வர? அதை தான் நானும் கேட்குறேன். பேசுகிறாருன்னு சொன்னீங்க, பேச வைக்கப்படுகிறாரா பேசுகிறாரான்னு? இத்தனை வருஷமா அந்த தம்பி எங்கே இருந்துட்டு இருந்தார்? உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன முரண்பாடு? ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இப்போ கிளம்பி வரீங்க? ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அந்த தம்பி கார்த்திக் என்கிட்ட பேசுகிறார். அவருக்கு டென்மார்க்கில் அங்கே ஒரு நிர்வாகி இருக்கிறார், நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. அவர் ஈழ தமிழர் தான் போல இருக்கு. அவருடைய செயல்பாடுக்கு இவருக்கும் அங்கே முரண்பாடு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல், தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் பண்ணக்கூடிய இந்த அரசியல் அவருக்கு உடன்பாடு இல்லை போல இருக்குது. புரியுதில்லை உங்களுக்கு? நீ திடீர்னு இப்போ வந்த போராளிகள் நாங்கள் இருக்கிறோம், 1.5 லட்சம் மக்கள் இழந்த நாங்கள் இருக்கிறோம், இயக்கம் நாங்கள் இருக்கிறோம், தலைவருக்கு பிள்ளைகள் நாங்கள் தான், நீ எங்கே இருந்த என்ன வரைக்கும், நீ என்ன இங்கே அதிகாரம் பண்ணுறன்ற கேள்வி முரண்பாடு அவங்களுக்குள்ளே இருக்குது போல இருக்குது. அதுக்கு முன்பாக தலைவர் இருக்கிறார் இல்லை என்றதுல சீமான் வந்து நேரடியாக இல்லைன்னு ஒரு அறிக்கை எங்களுக்கு சார்பாக கொடுக்கணும், அந்த தம்பி இல்லை, நாங்கள் வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறன்றப்ப அதில் சீமான் வந்து ஒத்துழைக்கல. அது உங்களோட வச்சுக்கோங்க. இருந்தால் தலைவர், இல்லை என்றால் இறைவன் சொல்லிட்டு இவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு. இல்ல, அந்த அஞ்சலி ஏன்னா பிரபாகரன் இல்லைங்கிறது தான் சீமானோட நிலைப்பாடு இருக்கும்போது, இல்லை அது அவங்க கூட சேர்ந்து அந்த அரசியலுக்குள்ள நான் போகலை அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. அது உங்களோட நிறுத்திக்குங்க அதை அப்படின்னு சொல்லிட்டார். அதை அப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் ஆதரவு கொடுக்கல அப்படின்ற முரண்பாடாக அந்த தம்பிக்கு இருக்குது. இதெல்லாம் அவர் காழ்ப்புணர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகியே இவருக்கு பிடிக்கலைன்றதால, இல்லை இவருக்குள்ளே முரண்பட்டு இருக்கிறதால இவரை நீக்கணும்னு 2 முறை யார் மூலமாக அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு சீமானுக்கு. என்கிட்ட சொன்னப்போ என்ன சொன்னார், நான் 2 முறை அழுத்தம் கொடுத்து பார்த்தேன் சொல்லி இது எடுக்கவே இல்லை. இப்போ அந்த நபர் வந்துட்டு அந்த மதிவதனி இருக்காங்களா அந்நியார், அவங்களுடைய அக்கா, அவங்க தானே தலைவர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த நபர், இந்த சம்மந்தப்பட்ட டென்மார்க் நாம் தமிழர் கட்சிக்கு ஒர்க் பண்ணுற அந்த நபர் வந்து ஒரு புத்தகம் வாங்குகிற நிகழ்ச்சியில் ஏதோ கலந்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அதை வச்சு என்ன சொல்கிறாரு, தலைவர் இருக்கிறார் என்கிற அந்த கூட்டத்தோடு இவன் நிற்கிறான், இவனை வந்து நாம் தமிழர் கட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறேன். ஆக இந்த இருக்கிறாருன்னு சொல்லி பணம் வசூல் பண்ணுற கோஷ்டிக்கு சீமானுக்கு தொடர்பு இருக்குன்னு என்கிட்ட பேசுகிறான் அந்த தம்பி. தம்பி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நீ பேசிட்டுக்கிற, இதெல்லாம் நல்லா இருக்காது. மக்களுக்கு தெரிஞ்ச உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை தலைவர் குடும்பம் கெடுத்துக்காதீங்க, நீ இதுக்குள்ளெல்லாம் தலையிடாதீங்க. உங்கள் அரசியல் வந்து வேறு, அங்கே இருக்கிற அந்த டென்மார்க்குள்ளே அரசியல் வந்து வேறு, அங்கே உங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள். நேரம் வரும்போது சரியாக தவறான்னு பார்த்தா அவர் எடுப்பார். தேவைப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரியில்லைன்னா எடுப்பார், இல்லைன்னா அவர் வச்சுட்டு செயல்படுவார். இதுக்குள்ளே நீ தலையிடாதீங்க தம்பி, பொதுவான ஒரு நபராக நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கிட்ட அறிவுரை சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு இந்த விஷயத்தை திராவிடர்கள் பயன்படுத்தணும்னு இவருக்கு இங்கே சென்னைக்கு வரணும், போகணும், இந்தியாவுக்கு வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரும் ஆதரவு இருந்தால் தானே அவர் வர முடியும். ஆக இந்த கோஷ்டியோடு சேர்ந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் இத்தனை வருஷமாக ஏன் அந்த தம்பி கார்த்திகை கூப்பிடலை? நான் வந்து அந்த குடும்பத்தை மதிக்கிறேன். உங்களுக்கு 2010 முதலாக இந்தியாவிலே ஒரே ஒரு பத்திரிக்கை தான், குமுதத்தில் இருந்த நான் தான், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தேசிய தலைவர்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு அவரை வந்து பேட்டி எடுக்கிற, டென்மார்க்கில் இருக்கிற அவரோடு நாங்கள் இருந்துட்டு சிஜே துரை என்கிற ஒரு பத்திரிக்கையாளர் ஆசிரியர் வந்து அவர் தான் அதுக்கான தொடர்பாக இருந்து அந்த பேட்டி எடுத்து அனுப்புகிறார். அந்த பேட்டியில் நான் கேட்குற விஷயம் அப்போவே என்ன வந்ததுனாக்கா, நிறைய பிரபாகரன் அவருடைய அண்ணன் குடும்பத்தின் மீது குற்றச்சாட்டு நிறைய வச்சுருந்தாங்க, எல்லா தரப்புல இருந்தும். எதுலேயுமே பங்கெடுத்துக்காக சுத்தமாக ஒதுங்கியிருந்தாங்க, நீண்ட நெடிய காலமாக ஒதுங்கியிருந்த குடும்பம் அந்த குடும்பம். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த தம்பியே வந்துட்டு சிங்கள கொடியை பயன்படுத்தி கொண்டு அவர் களமாடிக்கிட்டு இருந்தார் அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஆதரவாக. தலைவர் இறந்தப்பெல்லாம் அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிலாம் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருந்தப்போ அவர் அந்த தம்பி அதையும் சொன்னாப்புல என்கிட்ட விளக்கமாக. நானே ராவண அவரை பேட்டி எடுத்திருந்த தம்பி இப்போ சமீபத்தில் அது இப்படி இல்லைன்னா அப்படி இல்லைனான்னு பேட்டி கொடுத்துருந்துருக்கிறார். அதுவும் உள்ளே இருக்குது. நம்ம அவருக்கு ஆதரவாக தான் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம். அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா மேலே இருக்க ஒரு குற்றச்சாட்டு, அந்த குடும்பத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு, ஏன் தேசிய தலைவர் இறந்தபோது அதை வந்து இவங்க பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, தந்தையாருக்கு இவங்க ஏன் போகலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பாடி வாங்கினில்ல ஒரு மகனாக, மூத்த மகனாக, 1000 பிரச்சனை இருக்கட்டும் அப்படின்னு. அப்போல்லாம் ஒதுங்கி இருந்தவங்க ஏன் பேசுகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அப்போ இருந்தது. அது எந்த அளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக, அவர் தேசிய தலைவர் அண்ணன் மேலே வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு சரியானதா சரியில்லையா, அது அவங்க விவகாரம், நமக்கு தெரியாது. இந்த நிலையில் 2010 முதல்ல நடந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இதை ஒட்டி அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அந்த கேள்வி கேட்குறேன், ஏன் நீங்கள் வந்து உங்கள் தம்பியுடைய சடலத்துக்கு பொறுப்பேற்கவில்லை, ஏன் பொறுப்பேற்றிருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி வைக்கிறப்ப அவர் சரியான ஒரு காரணத்தை சொல்கிறாரு.
அதை ஏற்றிருந்தனாக்கா இதுதான் பிரபாகரன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதையே பிரச்சாரமாக ஆக்கியிருக்க சிங்கள அரசுக்கு. அதற்கு நான் ஆளாக வேண்டியது இருக்கு. ஏன்னா இருக்கிறார் இல்லை என்று 2 பதிலாக ஓடிக்கிட்டு இருக்கப்ப இந்த நேரத்தில் நான் போய் எடுத்திருந்தேனாக்கா அது ஒரு சிக்கலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் அங்கே சிக்குப்படுறதுலேயும் எனக்கு நிறைய நடைமுறை சிக்கலும் இருக்குது. நிறைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதாக ஆளாக நான் இருப்பேன். அதில் தவிர்க்கிறதுக்காக வேண்டி நான் நின்றுட்டு தான் அன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிற பதிவு இன்றைக்கும் இருக்குது. கூகுளில் தேடி பார்த்தா இருக்கும். அவர் சொல்லக்கூடிய பிரதான காரணம் நான் அந்த பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்தேனாக்கா அதுதான் தலைவர் அப்படின்னு நான் வந்து உறுதிப்படுத்தி விட்டதாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது இன்னொரு சம்பவத்தை, இது யாருக்குமே தெரியாத விஷயத்த சொல்கிறாரு. இயக்கத்தோடு உங்களுக்கு தொடர்பு எப்படிப்பட்டதுன்ற விஷயத்த அவர் சொல்ல வர்றாரு மிக தெளிவாக. இதே டென்மார்க்கில் இப்போ அவங்க கார்த்திக் பண்ணுற மாதிரி இவரும் ஒரு காலத்தில் அப்போ பண்ணியிருக்கிறார். யார் அவங்க அண்ணன் மனோகரனும் பெரியவரும். அங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய குழப்படி விஷயத்தெல்லாம் அவர் கடிதமாக எல்லாம் எழுதி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு ஒருத்தர் மூலமாக தம்பிக்கிட்ட சேருங்க கொண்டு. எந்த இயக்கத்தில்? விடுதலை புலிகள் இயக்கத்தில் டென்மார்க்கினுடைய வெளியூர் அந்த அரசியல் பிரிவு வெளியில் வேலை செய்யறவங்க எல்லா நாட்டிலையும் வெளியில் வேலை செய்ய ஒரு கட்டமைப்பாக அரசியல் கட்டமைப்பாக வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த தலைமைகளுக்குள்ளாக ஏதோ சிக்குப்பட்டு ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்து இவர் அதில் தலையிட்டு அதை பற்றி எழுதி இவரை நீங்கள் மாற்றணும், இவரை நீங்கள் பார்த்தணும், இவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏதோ சொல்லி கடிதம் எழுதி தலைவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழித்து தலைவர் தம்பியும் அப்பாவும் சந்திச்சுக்கிறாங்க. யார்? ஐயா வேலுப்பிள்ளை அவர்களும் சந்தித்து கொண்டு வந்தபோது பிரிக்கப்படாத உரையை நான் தந்தையிடம் கொடுத்து இதை அண்ணனிடம் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இயக்க வேலைகளுக்குள்ளாக உங்களுக்கு பொறுப்பில்லை, நீங்கள் தலையிடாதீங்க, இயக்கம் வேறு குடும்பம் வேறு. அப்புறம் ஒரு இடத்துல அதிலே பேட்டிலே சொல்கிறாரு, குடும்பத்தில் நல்லது கெட்டது பையன் பாஸ் பண்ணிட்டான், பொண்ணு இந்த படிப்புக்கு போகுது, இப்படியான குடும்ப விவகாரங்களை மட்டும் என்னிடம் பகிர்ந்து கொள்வார், இயக்க விதங்களை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்திருக்கு குடும்பம். இவரே வாக்குமூலத்தில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி இந்த தம்பி கொடுத்த பேட்டிலாம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. யார் சொல்லி கொடுத்து பேசுகிறாங்களா? ஒரு தத்துக்குட்டியாகவே பேசிட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு என்ன இது இருக்குது? சீமான் சந்திக்கவே இல்லை. சந்தித்தாரா இல்லையா என்பது நீங்கள் பேசக்கூடாது தம்பி. அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான போராளிகள் இன்னும் எஞ்சியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. புரியுதுல உங்களுக்கு? எல்லாருமே மடிஞ்சு போகலை, நிறைய பேர் சாட்சியாக இருக்கிறாங்க. இது அவர்களுக்குள்ளாகவே விவாதிக்க வேண்டியது. எப்படி அன்னைக்கு வந்து தேசிய தலைவர் அண்ணனை இந்த இதுக்குள்ளாக நீங்கள் தலையிடாத வெளியே இருங்கன்னு சொன்னாங்களோ அது இன்றைக்கும் நீடிக்குது. புரியுதில்ல? இன்றைக்கி நீங்கள் உள்ளே வந்து தலையிடாதீங்க. இந்த இயக்கத்தின் மீது கொச்சிப்படுத்துவதாக இருந்தாக்கா அந்த இயக்க போராளிகள் நேராக தொடர்பு கொண்டு நீங்கள் பேசுறது சரியில்லை சீமா, நிறுத்திக்கங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே அந்த காலகட்டத்தில் இறுதி கட்டத்தில் இருந்து சீமானோட அங்கே பயணிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிற சில பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. எல்லாருமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சிரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும். எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் சொல்லிட முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை சிக்கல்கள் இருக்குது. அந்தந்த நாட்டில் அகதியாக தான் இன்னும் இருக்கிறோம். தவிர இன்னும் சிங்கள அரசுடைய பார்வையை தான் எங்கள் மேலே இன்னும் பட்டுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பிரிவு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்காக நாங்கள் வந்து கம்முன்னு உட்காந்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிறோம். அது மறுப்பு என்ன சொல்ல வேண்டியதாக்கா நாங்கள் சொல்லியிருக்கோம். யாருமே இல்லாமல் போயிடல உயிரோடு அப்படின்னு அவங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன வந்தது தம்பி? இவ்வளவும் நீங்கள் சீமான் மேலே சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. உங்கள் அண்ணன் பேரை என்ன கெடுத்தாரு? உங்களை விடவே கெடுத்துட்டாரு அண்ணன் பேரை. எவ்வளோ கொச்சப்படுத்தி எவ்வளோ அரசியலை நீங்கள் பேசி எவ்வளோ விஷயமா நடந்து வந்திருக்குது. புரியுதுல்ல? உங்களுடைய அரசியல் விருப்பு வெறுப்புக்காக நீங்கள் இங்கே வந்து இந்த இதுக்குள்ளே தலையிடாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த தம்பி இங்கே ஒரு அரசியல் ஓடிட்டுருக்கு, திராவிட தமிழ் தேசியம், இதுக்கு நீங்கள் ஆளாகிடாதீங்க தமிழ்னு. இப்போ ஆளாகிட்டார்ல. இப்போ புலமேந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் உறவுகளுமே வந்து இன்றைக்கி அந்த தம்பியை வந்து எதிர்க்கிறாங்க, பேசுகிறாங்க. இங்கே இந்த திராவிடர்கள் மட்டும் அவரை தூக்கி பிடிக்கிறாங்க. இந்த நிலை வந்துடுச்சு அவங்களுக்கு. சூசை இறுதி கட்டமாக சொன்ன வார்த்தை இதை சீமானிடம் ஒப்படைங்க, சீமான் தான் முன்னெடுத்துட்டு போகணும்னு சொன்ன குரல் இன்றைக்கி பதிவு இருக்குது. இல்லை அது சீமானுக்கு மட்டும் சொல்லலை, நெடுமாறனுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, வைகோவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இதை மட்டும் கட் பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்றாங்கல்ல. அப்போ அது சொன்ன 2 பேருக்கும் சொன்னதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து போடுங்க. போட்டிருக்கணுமா இல்லையா? சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் அவர் தான் அங்கே போயிட்டு இருந்தார். அவர் தான் கடைசியாக பேசுகிறாரு. அவராக அழுகுறாரு. அவர் அழாத இந்த இதெல்லாம் அழுகுறதில் கடைசியாக வீரமாக தான் இருக்கணும் அப்படின்னு அறிவுரை பண்ணிவிட்டு சீமான்கிட்ட சொல்லுங்கள், சீமான் முன்னெடுத்துட்டு போங்கன்னா அந்த குரல் பதிவு வந்ததில்லை. அவர்கிட்ட பேசிப்பா பழநெடுமாறன்ட்ட சொல்லுங்கள், அவர் முன்னெடுத்துட்டு போக சொல்லுங்கள், வைகோ கிட்ட சொல்லுங்கள், வைகோ முன்னெடுத்துட்டு போகணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பகுதி இருக்குல்ல, கேட்டு வாங்கி போடுங்க. தோற்று கொண்டிருக்கிறது, தினமும் தோற்று. அதனுடைய வெளிப்பாடு தான் அணியாக வந்து திமுகவில் இணைகிறார்கள். கூட்டமாக பதற்றம் வந்து விட்டது. உங்களுடைய
கட்டி வச்ச இந்த கோட்டை இருக்குல்ல சுக்குநூறாக உடைய தொடங்கி இருக்கிறது. பெரியார் என்கிற பிம்பம் வந்து அதுதான் மூலம் நீங்கள் சொல்லிட்டு வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு உடையுது, கொஞ்சம் கொஞ்சமாக செதறுது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பதற ஆரம்பிக்கிறீங்க. நேற்று ஒரு விவாதத்தில் பார்த்தேன், இடும்பாவன கார்த்திக்கிட்ட ஒருத்தர் விவாதம் பேசும்போது அது அந்த அந்த அது ஒரு நபர் கேட்குறாங்க, யாருன்றதுல பேர்லாம் வேணாம். சொன்ன உடனே பெரியார் வந்து திருமணம் பண்ணுறாரு, ஆனால் கருவை கலைச்சிட்டு எல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் வருது, பார்த்துருக்கீங்களே? இது விவாதத்தில் பேசக்கூடிய வார்த்தையை. இப்போ நான் சொல்கிறேன், சீமான் வந்து பிறந்த குழந்தையே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு, அவன் குழந்தை தான் சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னான் எழுதுனான்றதுக்காக அவனை சிறையும் படுத்திட்டு, என் குழந்தையே இல்லை எனக்கு பொண்ணே பிறக்கலன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணிவிட்டு கடைசியே காலத்தில் என் மகள்னு கதறி அழுதாரு திகார் ஜெயிலில் இருக்கிறப்ப அப்படின்னு பதிலுக்கு அங்கே ஒரு விவாதம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா? நீங்கள் எதை பேசணும் அப்படின்றத எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறோன்னா அதை பார்த்து தான் நம்மளும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் இப்படியான நாலாந்தரமான அரசியலை முன்னெடுத்துட்டு இருக்கீங்க, புரியுதில்ல? இப்போ இந்த வார்த்தை பேச போய் தானே நாங்கள் இந்த வார்த்தையை பேசுகிறோம். இப்போ தமிழ் தேசிய தளத்தில் சீமானாவது கரு கலைச்சிட்டாரு ஏமாத்திட்டாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க, அதான் நோக்கம் வெளிப்படையாக வருவோம். விஜயலட்சுமி சொன்னதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, சரியா? குழந்தை பிறந்துச்சு ஹாஸ்பிட்டலில், அது ஒரு பத்திரிக்கையாளர் அன்றைக்கி வந்துட்டு ஸ்கூப் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாக்ஸ் கட்டி எழுதுறாரு ஜவஹரிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை ஆசிரியர் சுப்பிரமணியம் ஒவ்வொருக்காக மேடை போட்டு போட்டு கொடுத்துன்னு இருந்தவர் அவர், கருணாநிதிக்காக. இந்த குழந்தை எந்த இல்லைன்னு சொல்லிட்டு டெஃபர்மேஷன் போட்டு தண்டனையாக வாங்கி கொடுத்தாரு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி யாராவது செய்வாங்களா உலகத்தில்? இதை பேசினாக்கா எப்படி இருக்கும்? ஆக நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் கண்டு இருக்கிறது. சீமான் இப்போ வந்து இறங்கியிருக்கிற இந்த களம் வந்து இந்த போலி பிம்பம் நீங்கள் கட்டமைச்சிருக்கிறீங்க, கட்டமைச்சு போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க. அது உடையுதுன்றவன ஒரு பதட்டம், எதை தின்னா பித்தம் தெரியணும். விதவிதமாக ஒரு மூத்த அரசியல் தலைவர், நான் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடியவர் ஐயா சுகூர பாண்டியன் நேற்று பேசுகிறாரு. மிகவும் தரக்குறைவான ஒரு வார்த்தை, நக்கலும் நையாண்டிமான வார்த்தை. பதிலுக்கு அதை அப்படியே திருப்பி பேசலாமே. முகநூலில் அங்கேயும் இங்குமாக நான் பார்த்தேன். நான் அது சம்மந்தமாக தான் கேட்கணும்னு. அவர் வந்து விஜய்க்கு பயப்பு இல்லை, அவங்களுக்கு தான் பயப்படுறாருங்கிற மாதிரி சொல்கிறார். அதை தாண்டி அந்த பிரான்ஸ் தமிழச்சி வச்ச குற்றச்சாட்டு வந்து அவங்க ஏன் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்களா? என் மேலே குற்றச்சாட்டு வச்சா என் மேலே என்கிட்ட கேளுங்க, அவங்க என் மேலே குற்றச்சாட்டு வைக்கலையே, அப்போ எதுக்கு என்கிட்ட? இல்லை, இவங்களையும் சேர்த்து தான் எழுதுறாங்க, இவங்களையும் சேர்த்தே பதிவு போட்டிருக்காங்க. நீயும் ஒரு குற்றவாளின்னு தான் சொல்கிற. நீ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தளத்துலேருந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் இப்போ நிறைய பேர் அதை விட்டுடுங்க. நிறைய பேர் முகநூலில் பார்த்தாங்க, எழுதியிருக்காங்க. லூலு குழுவுக்கு தலைவராக இருக்கிறார், திருமணம் கடந்த உறவுக்கு தலைவரே இவர் தான், நான் முகநூலில் பார்த்தேன் அப்படின்னு நான் பேசுனேன்னா அவருக்கு எப்படி இருக்கும் ஐயாவுக்கு? உங்களால் தோர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் பதட்டம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்ற மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை தான் பேசுகிறீங்க. உங்களுடைய பெரியார் கொள்கை சித்தாந்தத்தை வந்து முன்னே வச்சு பேசுறதுக்காக உங்களுக்கு முடியல உங்களால். தில்லு இல்லைன்னு அர்த்தம், தோத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சீமான் விஜயலட்சுமின்றீங்க, சீமான் அப்படின்றீங்க, சீமான் இப்படின்றீங்க. இது எல்லாமே உங்ககிட்டயே இருக்குது. மணியரசனையா எப்படிப்பட்டவர் ஒருத்தர் உங்களுக்கு 2002 பேருந்து நிலையத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அடி வாங்கினார். முகநூலில் இன்று காலை நான் பார்த்தேன். நானும் காலையில் முகநூலில் நிறைய பார்த்தேன். இந்த லூலு குழுவுக்கு தலைவராக இருந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் இருந்து கொள்ளலாம் ஒரு பெண் அப்படின்றதுக்கான சங்க தலைவராக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு நான் பார்த்தேன்னு சொல்லலாம்ல. பேசினா நல்லா இருக்குமா ஐயா? சொல்லுங்கள். என்ன நீங்களாம் ஒரு முன்னத்தி ஏறாந்துக்கிட்டு வழிகாட்டிட்டு இருக்கிறீங்க இந்த தலைமுறைகிட்ட. எந்த அரசியலை நீங்கள் அதான் வேற ஒன்றும் இல்லை. பதட்டம் உங்களுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை. எதை எடுக்கிறதுன்னு தெரியல. இருக்கிற அவதூற கையில் எடுக்கிறீங்க. உங்ககிட்ட ஆயுதம் இல்லை. ஆயுதமாக வச்சுருந்தா தானே. எவ்வளவு கருத்தியல் இருக்குது, பெரியாருடைய கருத்தியல்கள் எடுத்துகிட்டு வாங்க, விவாதம் பண்ணுங்கள், பேசுங்க. சீமான் நீ சொல்லுவது சரி, இதெல்லாம் ரைட், இது வந்து சரியில்லை, இதுக்கான ஆதாரம் ஏதோ பெரியார் வழியில் இதை செய்திருக்கிறோம், பெரியார் வழியில் இதை செய்திருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அதுதானே இங்கே விவாதம். என்ன அவன் பெரியார் செய்து கிழிச்சிட்டாருன்னு கேட்குற கேள்விக்கு இதெல்லாம் கிழித்து இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லைங்களா? சொல்லுங்கள் தம்பி. நான் விவாதம் நேரடியாக கேட்குறேன். மதிக்கக்கூடியவர் நீங்களாம் வந்து இந்த தலைமுறைக்கு நிறைய, நாங்களே உங்களை பார்த்து படித்து தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பேசுகிற தமிழ் தேசியத்தில் ஒரு பகுதி உங்கள்கிட்ட இருந்து படித்தது தான், நீங்கள் பேசுனது தான். சீமானும் அதை பார்த்து கேட்டவர், படித்தவர், இருந்தவர் தான் அவர். இன்றைக்கி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு திராவிட திண்ணையில் உட்காந்துக்கிட்டு திராவிடத்தையாவது பேசி கொண்டுட்டு போகிறீங்களா? எவ்வளவு நக்கல் நையாண்டி. பெரியார் விடயத்தை சொல்லி கைது செய்ய வேண்டியதெல்லாம் இல்லை. இந்த விஷயத்தில் விஜயலட்சுமி விஷயத்தில் வந்துருமோ என்ற அச்சத்தில் இப்படிலாம் பண்ணுகிறாருன்றப்ப நீங்கள் எந்த அச்சத்தில் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? பதிலுக்கு உங்களை வந்து இந்த லூலு குழுவுக்கு தலைவர் நீங்கள் தான்.
நிறைய எழுதிக்கிட்டு இருந்தாங்கல்ல, நிறைய நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அது நல்லா இருக்குமா? உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, என்ன மாதிரி வயசில் இருக்கிறவங்க இருப்பாங்க. மனசு எவ்வளவு சங்கடப்படும். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு திண்ணையில் உட்கார வச்சுட்டாங்கன்றதுக்காக வேண்டியே நீங்கள் இதெல்லாம் பேசலாமா? சொல்லுங்கள். திண்ணை கிடைச்சிருச்சுன்றதுக்காகவே இதெல்லாம் பேசலாமா? நீங்கள் மனித உரிமை மாற்றணுமா? இல்லை வேணாம் சார். மனித உரிமை கண்காணிப்பாக தலைவரான அதுக்கு முன்னாடி பாடநூல் நிறுவனத்தில் ஒருத்தருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு பதவியே ஏற்காமல் முன்னு சீட்டு இருந்ததா சொல்லி அதுவும் பேசப்பட்டது, எழுதப்பட்டது. நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து இப்படிலாம் வச்சுட்டீங்களே அப்படின்னு நம்பியார் தூரல் நின்று போச்சுல அழுது மாதிரிலாம் புறம்பிட்டு இருந்ததாக சொன்னாங்க. தனியாக ஒன்று உங்களுக்குன்னு கொடுத்தாங்க. மனித உரிமை என்னது அது? சமூக நீதி. சரி, சமூக நீதி கண்காணிப்பு. சமூக நீதி கண்காணிப்புன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு துறை உங்களுக்கு கொடுத்து அது தலைவராக போட்டாங்க. இது வரைக்கும் எங்கெங்கே சமூக நீதி இருக்குது, எந்தெந்த துறையில் இல்லைன்னு இன்னும் ஆய்வு பண்ணி வெளிப்படையாக நீங்கள் பேச வேண்டியதானே. அரசுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறீங்க, கேட்டால் ஒரு பதில் நீங்கள் கேட்டால் சொல்கிறீங்க அரசுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு பொதுவான ஒரு தலைவர், நீ ஒரு பொது மனிதர் என்றால் இந்தந்த இடத்துல இந்தந்த சமூக நீதி பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் சரி செய்யணும். உங்கள் அமைச்சரவையிலே சமூக நீதி இல்லையே, அதை வெளிப்படையாக நீங்கள் சுட்டி காட்டியிருக்கணுமா இல்லையா? அரசு துறைகளில் இன்றைக்கி சமூக நீதி இல்லையே. பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் வேலையில் சேர்ந்திருக்காங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எத்தனை பேருக்கு இன்றைக்கி எந்தெந்த பகுதியில் இருக்குது, எவ்வளவு துறைகளில் இந்த எம்பிசி மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்களோ அதுலேயே இன்னும் மைனாரிட்டி எம்பிசி மக்கள் எவ்வளோ பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க சொல்லணுமா இல்லையா? இது இல்லை நீங்கள் அரசியலை நீங்கள் பேச வேண்டியது. விஜயலட்சுமி கூட்டிகிட்டு வரீங்க, உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எவ்வளோ விஷயம் இருக்குது, பதிலுக்கு அதை பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவா அரசியல் நீங்கள் பேச வேண்டியது. இன்னொரு பக்கம் கொளத்தூர் மணி அவர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. அவர் இதே மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுத்த விரிவான நேர்காணலில் சீமான் அவர்கள் அம்பேத்கரையும் படிக்கல, பெரியாரையும் படிக்கலன்னு விமர்சனம் வைக்கிறார். அதை தாண்டி இதுக்கு முன்னாடி கொடுத்த பேரில் ரொம்ப பர்சனலாலாம் போகிறார். அவங்க அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அம்மா அசிங்கமாக திட்டி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வயசில் அது தேவையா? கொடுத்துருக்காங்க அந்த அம்மா தென்னகம்ல. ரொம்ப 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 அசிங்கமாக பேசுகிறாங்க. அது கட் பண்ணிட்டு பிற்பாடு நிறைய அசிங்கமாக மானக்கேடாக திட்டுனாங்கன்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த தம்பி. நான் இதில் எடுக்கலை, முழுசும் நிறுத்திட்டு பிற்பாடு மானக்கேடாக திட்டுனாங்க. இது தேவையா உங்களுக்கு? எதை நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். சரி, பெரியாரையும் படிக்கல அம்பேத்கரையும் படிக்காத இந்த சீமானை உங்கள் மேடைகளில் எத்தனை மேடைகளை ஏற்றிட்டு இருந்தீங்க? அன்றைக்கி சீமான் பெரியாரை படித்தாரா அம்பேத்கரை படித்தாரா? உங்கள் கேள்விக்கே வரேன். இந்த சீமான் உங்கள் மேடையில் தானே கூர் தீட்டப்பட்ட வாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பல முறை சொல்லிட்டு எல்லாம் இங்கே தீட்டுன வாள் தான் இது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ அம்பேத்கரும் பெரியாரும் அன்றைக்கி படிச்சிருந்தார் அவர்? இல்லை, அவர் அன்னைக்கு எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியல, இன்னைக்கு தான் ஆர்எஸ்எஸ் அவரை முழுமையாக எடுத்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியுது. இவர் நடத்துகிற பத்திரிக்கையில், சீமான் நடத்துகிற பத்திரிக்கையில் ஆர்எஸ்எஸ் சமூக சேவைன்னு சொல்லிட்டு எழுதிட்டாரா சீமான்? ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சமூக சேவை தான். அதோட அரசியலும் சேர்ந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அரசியல் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பின்னணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி சீமான் 5 வருஷம் தாங்கி பிடிச்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு இருந்தாரா? ஆர்எஸ்எஸ் பின்னணியோடு இருக்கிற அந்த பாஜக ஆட்சியில் சரியான கொழுத்த மந்திரி பதவி வேணும் சீமான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரா? ஆர்எஸ்எஸ் பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் காலால் விடுற திட்டங்களை தலையால் செய்யணும்னு சொல்லிட்டு உட்காந்து செய்துங்கிறாரா சீமான்? சீமானை சொல்கிறாரு பரந்தூர் விமான நிலையங்களுக்கு வேணும்னு, சீமானை சொல்கிறாரு எங்களுக்கு 8 வழி பாதை வேணும்னு, சீமானை சொல்கிறாரு எங்களுக்கு காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கம் வேணும்னு. இதையெல்லாம் நீங்கள் கடந்த காலில் எதிர்த்தீங்க. எதிர்த்துட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சியானவொன்னு செய்கிறது பாஜகவுக்கு வால் பிடிக்கிற வேலையை செய்கிறது, பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை செய்கிறது யார்? சீமானா நீங்களா? பேரை நீங்கள் அந்த மக்களை ஏமாற்றுறது, உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது, மீடியா இருக்குது, மீடியா பவர் இருக்குது, அதை சொல்லி உடனே நீங்கள் எது வேணாலும் பேசிட்டு உடனே ஆர்எஸ் எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய அனுசரணை, ஆர்எஸ்எஸ்னுடைய அனுதாபத்தோடு ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டு லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம் தான். திமுகவினுடைய ஒரு வேறே பார்ப்பன ஆரிய சித்தாந்தம் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? முதல் உங்கள் வெற்றியே பார்ப்பனர் ஆரியர் ராஜாஜியினுடைய தோலில் உட்காந்து தான் கோட்டைக்கு போனீங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் இறங்கவே இல்லை. பிறகு அது பிற்பாடு நிறைய வரலாறுலாம் இருக்குது. விவி கிரி பார்ப்பனரை ஆதரித்தது, அது பிற்பாடு இன்னொரு பார்ப்பனரை ஆதரித்தது, வேட்பாளராக நின்ன ஒரு நான் பிராமியனை விட்டுட்டு பிராமினுக்கு ஆதரிச்சு, இதெல்லாம் பெரியாரே உங்களை கழுவி ஊற்றிருக்கிறார் உள்ளார. அடே கண்ணீர் துளி பசங்களா, என்னதான் இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நான் பிராமின்பா, விவி கிரி பாப்பானுக்கு ஓட்டு போடாதீங்க, தந்தைக்கு வயதாகி விட்டது, ஏதோ பிதற்றுகிறார்னு ஒரு தந்தையை எப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்ப்பனரை ஆதரித்து நீங்கள் எப்படி சீமானை சொல்ல முடியும்?
வழிநெடுக்க உங்களுக்கு பார்ப்பன துணை இருந்திருக்குது. இன்னைக்கு பார்ப்பனர்களுடைய ஆதரவு இல்லாமல் 96, 91, 96 இப்போ சமீபத்தில் நடந்ததை சொல்கிறேன். திமுக விழுந்துருச்சு, செல்வி ஜெயலலிதா இருந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அது இருந்த முதல் முறையாக அதிகாரத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் ரொம்ப மக்கள் வெறுப்பு நிறைய வந்த ஞாபகம் இருக்குல்ல. அப்போ துக்ளக்கு ஷோவும் குருமூர்த்தி இறங்கி கிரவுண்ட் ஒர்க்கே பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? லாபியெல்லாம் பண்ணாங்க தெரியுங்களா? பேசிட்டு போய் அங்கே போய் இவரை பார்க்குறது, இங்கே போய் இவரை பார்க்குறது, லைவில் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. லைவில் இதெல்லாம் ஓடிட்டு உங்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்து வேர்வை சிந்தி ஓப்பனாரை இணைச்சி ரஜினி கிட்ட பேசி ரஜினியுடைய வாய்ஸை வாங்கி விட்டு உங்களை கோட்டையில் உட்கார வச்சதே இதே பார்ப்பன ஆரிய RSS பின்னணி கொண்ட துக்ளக் ஷோவும் குருமூர்த்தியும். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லைன்னா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அது நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த கட்சியை வந்து வாங்கி கொடுத்ததே சோவும் குருமூர்த்தியும். சரி, இப்போ இருக்கிறாரு பாலசுப்ரமணிய ஆதித்தன் இருக்கிறாரு, உங்களுக்கு வேணப்பட்டவராக தான் இருக்க முடியும். இப்போ உட்காந்து பேசி இந்த 2 பேரும் வந்து காலில் விழுந்து வாங்கி கொடுத்தது உண்மையானு கேட்டு போடுங்க. அந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன்றவர் இந்த குடும்பத்து உறவில் இருக்கிறவர், பங்காளி உறவில் இருக்கிறவர். இந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன் என்பவர் சீபா ஆதித்தனாருடைய பேரனாக இன்றைக்கி அந்த வழியில் இருக்கிற இவர். ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பாஜகவில் இருக்கிறார். பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த பாலசுப்ரமணிய ஆதித்தனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் ஒரு பிரச்சனை. அதில் ஆடிட்டர் குருமூர்த்தி இவருக்கு எதிராக இருக்கிறார் போல இருக்கு. அந்த கடுப்பில் குருமூர்த்தியை வந்து எழுதுறது, வானதி சீனிவாசன்லாம் எழுதுறது தப்பாலாம் போக கட்சியை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருந்தார் அவர். அது கைவிட்டு போன அந்த இதில் அவர் இதெல்லாம் எழுதுறாரு. கரெக்டாக நீங்கள் இந்த பாலசுப்ரமணிய ஆதித்தன் நினச்சிக்கிட்டு இதை பேசிகிட்டு இருக்கீங்களோ போல. நான் என்ன போய் அவங்க தான் இருக்கிறாங்களே பேசி முடியுங்களான்றேன். நான் என்ன சுருக்கமாக ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. ஏன் இவ்வளோ நீங்கள் பெதட்டிட்டு இருக்கணும், ஏன் இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கணும், அந்த வேலையை செய்ய. சரி, எல்லாம் வழிநெடுக்க பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் அனுசரணையில் தான் இருக்கிறாரு காசியானது, உங்கள் அனுசரணையில் தான் இருக்கிறாரு பழ நெடுமாறு. கரெக்டாக இப்போ சுப வீரபாண்டியன் ஐயா கூட போய் அவரை பார்த்து வயது மூப்பின் காரணமாக ஒரு சந்திப்புன்றாங்க. ரொம்ப நீண்ட காலத்தை 2 எங்கள் ஐயா நெடுமாறு. ஆமாம், சொல்லிட்டு எங்கள் ஐயா நெடுமாறெல்லாம் சொன்னீங்க. ஒரு காலத்தில் அங்கே தான் நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் இருந்தீங்க, விலகி இங்கே வந்துட்டீங்க. திரும்ப இப்போ போய் உடல்நிலை சரியில்லை போய் பார்த்து பேசிட்டு ஒரு அனுசரணையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேரும் தேசிய தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இவன் நிமிஷம் தாங்க முடியல. சீமான் பொய் பிரச்சாரம். எப்படியாவது நீங்கள் தேசிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று வாங்கி என்னை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுமேன்ற. இப்போ அதை தான் சொல்ல என்ன விஷயம்னா, உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க. தேசிய தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஆளுமையிலான 2 தலைவர் காசியானந்தும் பழ நெடுமாறன் உங்களுக்கு அணுக்கமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பகையாக கிடையாது. உட்காந்து பேசி ஒரு ஆடியோ எடுத்து விட்டுருங்க, ஒரு நல்ல வீடியோ ஒன்று எடுத்து விட்டுருங்க, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ உடஞ்சிருமே. சீமானை தூக்கி ஓரம் வச்சிடலாமே. நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டிருக்கீங்க? நூற்றுக்கணக்கான பேர் சாட்சி இன்னைக்கு வெளியில் இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன முதல்ல இதில் அவர் இருக்கிறார் இல்லை, ஒரு பொய் சொல்கிறார், இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் நான் இன்னைக்கு கேட்குறேன். நீங்கள் நேற்று வந்து ஆதரித்தவர்களாக இருக்கலாம், இறுதி கட்டத்தில் கைவிட்டு விட்டு கையாலாகாதவர்களாக ஓடினதுடைய விளைவு தான் 1.5 லட்சம் பேர் வந்து இனப்படுகொலை நடந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் இந்த வீரம், இந்த முறுக்கு, இந்த திருப்பு இன்றைக்கி போய் அங்கங்கே மறியல் பண்டிகைகளை கூட்டிட்டு போய் அன்றைக்கி இதை விட இன்னும் வேகமாக இத்தனை பேர் சேர்ந்து ஒரு 10,000 பேர் உங்களால் கூட்ட முடியலையே. எங்கே கூட்டுனீங்க? மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டின முத்துக்குமாருடைய மாவீரர் அந்த மரணத்தையே நீங்கள் வந்துட்டு கலைச்சிட்டிங்களே, துரோகம் கூட இருந்துட்டுன்னு. சரி, வெளிப்படையாக சொல்லிட்டீங்களே, இனி வீடு அரசியல் எங்களுக்கு பேசி என்ன ஆக போகுதுன்னு சொன்னவங்க தானே நீங்கள். போயிட்டீங்கல்ல. எங்கேயாவது அதுக்கு பிறகு பெருவாரனுடைய படத்தை வச்சு நீங்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்களா? மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கீங்களா? பேசியிருக்கிறீங்களா? தெருவாக தொண்டை தண்ணி வத்த கத்தியிருக்கீங்களா? ஒரு பொய் சொல்கிறதாவே இருக்கட்டும், அந்த அரசியலை இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்ல. இதில் உங்களுக்கு என்ன வந்தது? சூசை கடைசியாக சொல்லிவிட்டு போன வார்த்தை, அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே இருந்து சொல்லிட்டு போன வார்த்தை, விட்டுறாதீங்க சீமான், இதை முன்னெடுத்துட்டு போங்க அப்படின்றது இன்றைக்கி செய்துட்டு இருக்கிறது உலக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, இளைய தலைமுறை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் என்னன்றீங்க, சீமான் அந்த பொண்ணு விஷயம், சீமான் இந்த விஷயத்துக்குள்ளேயே வர மாட்டேங்கிறீங்க. இப்போ திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எந்த சித்தாந்தமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி சித்தாந்தமும் இல்லை. அவதூறு பேசு, பொம்பளையை பேசு, பணத்தை ஏமாத்திட்டான்னு பேசு. பெரியாருக்கு எதிராக தொடங்கினது இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் அன்றைக்கும் பேசலை சித்தாந்தத்தை. எதனா ஒரு கூட்டம் போட்டு உங்கள் சித்தாந்தத்தை எதனா பேசியிருக்கீங்களா? வெற்றி கொண்டானை போன்றவர்கள் வந்துட்டு ரட்ட அர்த்தத்தில் பேசி பேசி கை தட்டி சிரிச்சிட்டு இருந்த கூட்டம் இன்றைக்கி அப்படியே உங்ககிட்ட அந்த ஜெனட்டிக் அப்படியே வருது இல்லை? சொல்லுங்கள். நீங்கள் எதை பேசணுமா, எதை பேசணும்? நீங்கள் பிரபாகரன் வந்து பற்றி பொய் சொல்கிறாருன்னா என்ன பொய் சொல்கிறாரு? சாப்பிட்டது, போனது, வந்தது எல்லாமே நடந்தது தான் சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன வந்தது? இல்லை என்று கொதிச்சு போய் யாரோ ஒருத்தன் களத்திலே இல்லாத போராளின்னு சொல்லி கொடுத்துக்கிறத மட்டும் எடுத்து போடுறீங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் அங்கே அணுக மாட்டேங்கிறீங்க? அங்கே ஏன் கிட்ட போக மாட்டேங்கிறீங்க?
ஏன்னா உரிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் விஷயம். இல்லை, இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட சீமானவர்களுடைய வீடு முற்றுகைன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் 32 இயக்கங்கள் வந்து 1-2 வராங்கன்னு போஸ்ட் எல்லாமே போட்டாங்க. ஆனால் வந்து வந்தது என்னமோ ஒரு 500 பேருக்குள்ளே தான் வந்திருக்கிறாங்க. அப்போது பெரியார் இயக்கத்திற்கு, பெரியார் தொடர்பாக பெரியாரை பேசி திராவிடம் பேசக்கூடிய இயக்கத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இல்லை அப்படின்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? புரிஞ்சுக்கலாம்ல. ஒரே ஒரு சின்ன உதாரணம், அது இன்னைக்கு வீடியோ இருக்குது. அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, நிறைய போலீஸை போட்டுக்கிறப்ப நெருக்கடி, பைக்கெல்லாம் ஸ்லோவாக ஓட்டிட்டு போகிறாங்க. சாமானிய ஒருத்தன் கேட்குறான், திட்டமிடலை, சாதாரண ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறான், அதில் வருது சாமானியன். பார்த்துட்டு இவங்களாம் இந்த மக்களுக்கு எது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்தாங்க இந்த மாதிரி போராட, சீமானு வீட்டுக்கு மட்டும் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுக்கிறான். யாரோ ஒரு பாமரன் ஹெல்மெட் போட்டுக்கிறான், கட்சிக்காரன் இல்லைவா, கொடி பிடிச்சிட்டு வரல, கிராஸ் பண்ணிட்டு போட்டு உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இதுக்கு மட்டும் வரானுங்க, மற்ற எந்த விஷயத்துக்கும் எல்லாம் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டு போகிறான். இதுதான் உங்களுடைய செல்வாக்கு. என்னன்னாக்கா கேவலம் கூலிக்கு பணம் கொடுத்து ஆளை கூப்பிட்டு வர இடத்துக்கு வந்து நிற்கிது பெரியாரிசம். வெக்கக்கேடு, வெக்கக்கேடு, மானக்கேடு. கூலிக்கு காசு கொடுத்து என்னை எதுக்குன்னு தெரியாது, என்னை வர சொன்னாங்க, வந்தாங்கன்னு ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டி பார்த்தீங்களா? இல்லை, அது பார்த்தோம். பட் ஆனால் உங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்கள் நண்பரும் கூட தமிழகத்தில் பெரியாரை பற்றி பேசினா நடமாட முடியாது. கொல்கட்டால வந்து நீ போய் வந்து தாகூரை பேச முடியுமா, இல்ல விவேகானந்தரை பேச முடியுமா, இல்ல வந்து மகாராஷ்டிரால போய் நீ சிவாஜியை பேச முடியுமா? அது என்ன பெரியார் மட்டும் பேசுறீங்க? நடமாட விட மாட்டோம். பேசுறமே நடமாட விட மாட்டோம். நடந்துகிட்டு தானே இருக்கிறோம். இந்த ரவுடித்தனத்தை பேசி பேசி எத்தனை காலத்துக்கு ஏமாத்திட்டு போயிரு. பக்கா ரவுடித்தனம் இது. இது ஒரு மிரட்டல். இது விவாதின்றான். பெரியாரே சொல்றாரு விவாதி என்றார். விவாதி எதையுமே விவாதின்றான். நான் இன்னைக்கு விவாதிக்கிறேன். உங்களுடைய கட்டமைப்பு இத்தனை வருஷம் 70 ஆண்டு காலம் இந்த கட்டமைப்பு, இந்த சித்தரிப்பு, இந்த போலி பிம்பெல்லாம் நொறுங்கிக்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலை பக்கத்தில் அரியப்பாடின்னு ஒரு ஊர், சவத்தை தூக்கிட்டு போகிறாங்க, வழி இல்லை, கழனி வழியாக போகிறாங்க. இதாண்டா அவங்க திராவிடம் துப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? திருப்பி அங்கே போய் போராடுறீங்களா நீங்கள்? மக்கள் அவங்கள எங்கே வச்சுருக்காங்க? இன்றைக்கி எந்த அளவு வந்து நிற்கிறீங்க? 32 இயக்கம், ஒரு இயக்கத்துக்கு 100 பேர்னா கூட எத்தனை பேர் வந்திருக்கணும் சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் வந்திருக்கணும்? எவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? மக்கள் உங்களை நிராகரிக்கிறாங்க. நீங்கள் வந்து மைனாரிட்டி பீப்புளாக இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சி அனுசரணை இல்லைன்னா நீங்களாம் குப்பை. திமுக என்கிற இந்த ஆளுங்கட்சி அனுசரணை மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா குப்பை. இல்லைன்னா அதிமுக ஆதரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை போட்டுன்னு இல்லைன்னா பழப்போட்டலாம் நீங்கள் குப்பை. சொல்லு, இங்கே போங்க, திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு இதில் நான் ஆதரில் தான் பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒரு அருந்ததி சமூகம், சக்கிலியருக்கெல்லாம் சுடுகாடான்னு கேட்குறான். அவங்க ஏதோ ஒரு ஏரிக்கார ஓரத்தில் பயன்படுத்துகிற சுடுகாட்டுடைய மணல் கொள்ளைக்காரன் வந்து மண்ணு கொள்ளைக்காரன் நைட்டோட நைட்டாக வந்து வாரி 7 பணத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டான். நடவடிக்கை எடுக்க முடியல, ஒன்றுமே இல்லை, யாரும் கைது இல்லை. சக்கிலிக்கு எதுக்குடா சுடுகாடுன்னு கேட்டதும் வருது. போங்கள அவங்க பெரியார் விஷயம், அங்கே போய் போராடுங்களா. இப்படி இந்த ஆவேச ரோட்டுக்கு வந்தீங்கல்ல, இந்த செருப்பு எடுத்துக்கிட்டு தொடப்பக்கட்டி எடுத்து அடிச்சிங்கள, நீங்கள் யாரை அடிச்சிருக்கணும்? உண்மையான பெரியாரிஸ்டாக இருந்தார். இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கிற குடி தண்ணியில் அந்த டேங்கில் மலத்தை கலந்த அயோக்கியன் யார், நடவடிக்கை எடுக்காத அயோக்கியன் யாருன்னு அந்த அயோக்கியனை போட்டு நீங்கள் அடிச்சிருக்கணும். அதுதான் பெரியாரிசம், அதுதான் பெரியாரிஸ்ட்டு. ஆனால் நீங்கள் அடகு வச்சுக்கிட்டு தொழில் கொத்தடிமை வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றதால தான் இந்த புறக்கணிப்பு. மக்கள் உங்களுக்கு கூடலை, இல்லைன்னா திரண்டு வந்திருப்பாங்க, ஆளாலையாக திரண்டு வந்திருப்பாங்களே. எங்கே இருக்குது பால் தாக்கரே பேசுகிறீங்க? உங்கள் பால் தாக்கரே இங்கே என்னென்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். பால் தாக்கரே அந்த இனத்துக்கு நின்றார், இனத்துக்காக தான் பேசினார். சாதியை பேசிக்கிட்டாங்க, இனத்தம் என் இனம் அப்படின்னு நிற்கிறான். குஜராத்தின் மராத்தின்னு நிற்கிறார். இனமாக நின்னார், மொழியாக நின்னார், பேசினார். இங்கே இனம் மொழின்னு பேசுகிற ஆளை நீங்கள் காயடிச்சுக்கிட்டு அப்புறப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. அரசியலில் சாதி அரசியல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். சாதியாக பிளவுபட்டிருந்தார் தமிழன்னு நீங்கள் உட்காந்து மைனாரிட்டி பீப்புள் நீங்கள் ஆண்டுகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்குறாரு, பல முறை கேட்டார். ஒரு மைனாரிட்டி பீப்புள் நீங்கள் உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் வெளியில் நின்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா அவன் சாதியாக பேசி இதுதான் நீங்கள் உங்கள் திராவிடம் வளர்த்தது. இன்றைக்கி 75 ஆண்டுகள் நீங்கள் வந்தது ஆயிடுச்சு இல்லை, 60 அரை நூற்றாண்டுக்கு மேலே போயிடுச்சு இல்லை. உங்களைப் போலவே ஈழத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களைப் போல இங்கே வந்த மாதிரியே ஒரு புரட்சி அங்கே வந்தது. 30 ஆண்டு காலம் அதிகாரத்தில் உட்காந்துட்டு அழிச்சிட்டாங்க எல்லாமே. அந்த 30 ஆண்டு காலம் சாதிய பிரச்சனை அங்கே இருந்ததா? யார் தளபதி? ஒடுக்கப்பட்ட தளபதிக்கு கீழே எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே இங்கேருந்து நீங்கள் போயிட்டு வந்து நீங்களே தான் பெருமையாக பேசுகிறீங்க. இங்கே ஏன் சாத்தியப்படலை? ஏன்னா இந்த திராவிடம் என்பது போலி. இது இருக்கிற வரைக்கும் சாதியை வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்லுவது சீமான எரிச்சல் ஆகிறது இவங்களுக்கு தான் விஷயம். இது இருக்கிற வரைக்கும் இந்த போலி பிம்பம் இருக்கிற வரைக்கும் சாதியை பார்த்து வேட்பாளர் எடுத்து சாதியை பார்த்து பதவி கொடுக்கறது. அமைச்சரவை பட்டியலை எடுங்க, சமூக நீதி இருக்குதா பாருங்கள்.
சமூக நீதி கண்காணிப்பு எந்த குப்பையில் போச்சுன்னு கேள்வி கேட்டார். நீங்கள் உங்களுக்கு என்ன வரும்? எடுங்க, பட்டியல் எடுங்க. கொழுத்து பதவியெல்லாம் இன்றைக்கி யார்கிட்ட வச்சுருக்கீங்க? உங்களுடைய பெரியாரிஸ்ட்டுகளை எங்கே போய் போராடணும்னா அங்கே போராடணும். இந்த அறநிலைத்துறையை எடுத்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கொடுங்கடா, அதான்டா சமூக நீதி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த பெரியாரிஸ்ட்டுகள் இந்த யோக்கியவான்லாம் ரோட்டில் போயிட்டு சீமான் செருப்பால் அடிக்கிற இந்த அடியை நீ எங்கே அடிச்சிருக்கணும்? உண்மையிலே உன் உடம்புல ஓடுறது உண்மையிலே திராவிட ரத்தம், பெரியாரிஸ்ட் ரத்தம், பெரியாருடைய கொள்கை என்ன இருந்திருந்தா சத்தியத்துக்கும் சொல்கிறேன், இந்த அடியை நீங்கள் வேறு இடத்துல அடிச்சிருக்கணும். இந்த அறநிலைத்துறை எடுத்து ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு கூட அவன் தான் கோயிலில் அதிகாரம் செலுத்தணும். அப்போ தாண்டா நம்ம பின்னாடி நிற்கணும். இதுக்கு பேர் தாண்டா பெரியாரிசம், இது தாண்டா பெரியார் மண் அப்படின்னு சொல்லணும். மண்ணாங்கட்டி மண்ணை வச்சுட்டு சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே என்ன பேச்சு பேசுகிறீங்க சொல்லு? மண்ணாங்கட்டி மண் இது, வா மண்ணா இது? நீ அங்கே அடிச்சிருக்கணும். ஏன்டா கொழுத்த மந்திரி பதிலாக நீங்கள் வச்சுக்கிறீங்க? ஒடுக்கப்பட்டவனுக்கு பிரித்து கொடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு பிரித்து கொடு. இதுதான் சமூக நீதி தான் பெரியார் சொன்னார். அங்கே போராடி அங்கே நீங்கள் அந்த தொடப்பு கட்டையை வச்சு அதை அடிச்சிருக்கணும். காமராஜர் செய்தார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செய்தார். அவர் தெலுங்கு மொழி நீங்கள் யாரும் கொச்சப்படுத்தலை. தலைமையில காலத்துக்கு கொண்டாடி அந்த பெரியார் உண்மையான பெரியாரிஸ்ட் அவர் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பெரியாருக்கு பார்ப்பனை எதிர்ப்புன்றதை கற்றுக் கொடுத்ததே ஓமந்தூர் ராமசாமி தான். தெரியுமா உங்களுக்கு? வரலாறுலாம் நிறைய இருக்குது. நீங்கள் காட்டுற வரலாறு வேறு, யுனெஸ்கோ வரலாறு. நீங்கள் இல்லைன்னா அவங்க காமிக்கும் போது இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு விஷயம் பிடிச்சிருக்காங்க. என்னன்னா, புலிகளே வந்து திராவிடத்தையும் பெரியாரையும் ஆதரித்தார்கள். அதுக்கு வந்து ஆண்டன் பாலசிங்கம் எழுதின போரும் அமைதியும்ங்கிற புத்தகத்துல இப்ப பாருங்க, அவங்க திராவிட தமிழர்கள்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே பாலசிங்கம் எழுதுனதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பின்னாடி அதே பாலசிங்கம் தான் தலைப்பு போட்டு எழுதினாரு. திராவிடம் இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு யாருக்கு எதிரானவர்கள் அப்படின்றது எழுதியிருக்கிறார். அதை ஏற்கிறீங்களா? போர்வ வாழ்வில் சொன்னது வந்து ஒரு காலகட்டம் 2009 வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். திராவிடம் தமிழ்னா அவங்களுக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில். அதுவும் திராவிடன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து போராளிகளுடைய அந்த கூட்டமைப்புக்காக கடிதம் எழுதலான்னு சொல்கிறார். அந்த இது கூட உண்மை கிடையாது. அப்போ எல்லா போராட்ட இயக்கங்களும் ஒன்றா சேர்ந்துருந்தேன். ஈராசி, டெலோ, EBRLF இது எல்லாமே, LTT இதெல்லாம் சேர்ந்து இருந்தபோது உமா மகேஸ்வரனால் எழுதப்பட்டது தான் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை. ஆனால் அவங்க திராவிடம்லாம் தெரியாத, திராவிடர்கள்லாம் தமிழர்கள் தான் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்தாங்க. இவங்க தான் அப்படின்ற காலப்போக்கில் மறுபரிசீலனை பண்ணும்போது பின்னாடி எங்கேயுமே அவங்க பேசலையே. எப்பயோ பேசுறது மட்டும் உங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வருவீங்க. எங்கேயாவது ஒரு இதோ பேசியிருக்கிறார். தமிழுக்கும் திருக்குறளுக்கும் பெரியார் பேசி திருக்குறளை கொண்டு போனார் தெரியுமா? திருக்குறளுக்கு மாநாடு போட்டார் தெரியுமா? அதை ஏன் போட்டாருன்னு நான் சொல்ல வரேன். அண்ணா பிரிஞ்ச உடனே நெருப்பு மாதிரி பிள்ளைகள்லாம் அண்ணா பின்னாடி இளைஞர்களை அணி கட்டி திறந்துட்டு இருக்கிறாங்க. சங்க இலக்கியம், புறநானூறு, அகநானூறு, தமிழனுடைய வீரம் பெருமை அடி தூள் கிளப்புறாரு. கூட்டம் அலையா மோதுது. தமிழ் மாதம் கரெக்டா எரியுது. இவருக்கு தமிழ் இலக்கியங்களை, தமிழ் திருக்குறளை பற்றி எல்லாம் பேசி பேசி தமிழனுடைய பெருமையை சொல்லிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் உள்ளே இருக்குது. இவருக்கு எரிஞ்சிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இளைஞர்களை பக்கம் இழுக்கணும். அதே இளைஞர்கள் நீ இப்படியே பேசினா தானே, எப்பயுமே உண்மைக்கு பக்கத்தில் ஒரு டம்மி கொண்டு வந்து வைக்கிறது தானே திராவிடம். இவர் உடனே 3 இடத்துல 3 முறை மாநாடு போட்டு பார்க்குறாரு, எடுபடலை. இதான் இவர் செய்தது. இவர் வந்து வளர்த்தாரா பிரச்சனை. அண்ணாவை கூட ஏற்கலாம். தமிழினுடைய பெருமையை இந்த மண்ணில் பேசுனதில் அண்ணாவுடைய பங்கு இருக்குது. பெரியாருக்கு சங்க இலக்கியத்தில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதே தவிர காலம் முழுக்க எரிச்சலே இருந்துக்கிட்டு இருக்குது. 1938 வந்துட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு இங்கே ஒரு பெரிய முழக்கம் வந்தோடனே எதிர்க்கிறாரு. அப்புறம் வந்துட்டு போய் மாநாட்டில் நின்று கலந்துக்கிட்டார். ஆர்கனைஸ் பண்ணி இவனு இருக்கிறாங்க, மறைமாத நடிகர், இவங்க முன்னும் பெரும்பு தலைவர்கள்லாம் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதோடு இருந்தார். பிறகு எடுத்தார் பாருங்க ஓட்டம். உசேன் போல்ட்டை விட வேகமான ஓட்டம். அப்படியே ஓடுறாரு. ஓட்டம் எங்கன்னா ஓடிட்டே இருக்கிறார். உங்களுக்கு திராவிட நாடு, திராவிடருக்கு, திராவிட நாடு, திராவிடன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார். இடையில எங்கேயுமே தமிழ்நாடு தமிழருக்குன்னு பேசவே இல்லை. எப்போ திரும்ப வர்றாருனாக்கா, நேரு வந்துட்டு தனிநாடுன்ற முடிவுக்கெலாம் வந்துட்டு இங்கே சென்னையில் தான் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்து போகிறாரு. மிக பெரும் கலவரம், பயந்துருது. மொழிவதி மாநிலம் கொடுத்துடலான்ற ஒத்துவார்த்தை கொடுக்குறாரு. வேலைலாம் தொடங்க. இதுக்கு மேலே நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் அவன் மொழி பேரில் மாநிலத்தில் கேட்குறான். புரியுதில்ல? நீ என்ன மொழியில் மாநிலம் கேட்ப சொல்லுங்க. கன்னட மொழியினர் கன்னட மாநிலம்னு கேட்குறான். மலையாளிகள் மலையாள மாநிலம்னு கேட்குறான். தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் ஆந்திரர்கள்னு கேட்குறாங்க. தேசிய இனமாக மாநிலங்களை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன தேசிய மொழி இருந்தது, என்ன இனம் இருந்தது, நீ ஏன் கேட்கல? எங்கே ஓடி வந்து நிற்கிறாருன்னா திரும்ப தமிழ்நாடு தமிழருக்கு நிற்கிறேன். பெரியார் வந்து காலம் முழுக்க இடையில பாடுபட்டு அந்த நகர்த்திட்டு போனது வேற ஒருத்தர். இவர் வந்து உக்காந்துட்டு உடனே பெரியார் தான் சொல்லிட்டார் தமிழ்நாடு தமிழருக்கு. எப்போ சொன்னீங்க திருப்பி? சரி, திருக்குறளை வந்து நான் பேசணும்னு சொன்னேன்ல,
68 69 காலகட்டத்தில் 68 நினைக்கிறேன் பொதுப்பணித்துறை மந்திரியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் நான் பதவியை ராஜினாமா செய்வேன்னு சொல்கிறார் கருணாநிதி. உடனே பெரியார் எழுதுறாரு, தமிழ் அதில் என்ன இருக்குது சனி என்ற வார்த்தை அப்போ தான் வருது. அந்த தமிழில் திருக்குறள் அதெல்லாம் வந்து சனி, அது என்ன இருக்குது, அது ஒன்றும் இல்லை, இதுதானே பெரியார் பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்பா, அது ஒன்றும் இல்லை குப்பைன்னு நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டே இருக்கிறேன். நீ இதுக்காக தமிழுக்காக மொழிக்காக நீ வந்துட்டு பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு கடுமையாக கண்டித்து எழுதுறாரு. எப்போ? அப்போ தான் அந்த தமிழ் சனின்னு வருது. அப்போ தான் அந்த வார்த்தை அது எப்போ சொல்கிறாரு? 1967க்கு அப்புறம் 68 பதவியேற்ற பிறகு அந்த கால அமைச்சரவையில் இருக்கிற அந்த காலகட்டம் நினைக்கிறேன். அதை எழுதுறாரு, ஆதாரம் இருக்கு, நான் காட்டுறேன், எழுதியிருக்காரு. அது வரைக்கும் அதுக்கு பின்னாடி 73 இறக்குறாரு. 4 வருஷம் வரைக்கும் கடைசி கட்டம் வரைக்கும் வெறுப்பாக தானே பேசிட்டு போறாரு அந்த மனுஷன். அப்புறம் எங்க தமிழை திருக்குறளை போற்றினார், திருக்குறளை வளர்த்தார். யாருக்கிட்ட உருட்டுறீங்க நீங்க? அண்ணா திருக்குறளை தமிழையும் எடுத்து பேசிட்டு போறதா இந்த கடுப்புல இளைஞர்கள் அந்த பக்கம் போறாங்க, நீ உடனே வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு நீ ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு வரலான்னு வர. அது எடுபடல, அதோட விட்டுட்டார். யாரும் திரும்பல இந்த பக்கம். நீ இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வேணும்னு சொன்னபோது நீ ஒரு கடிதம் எழுதுறாரு இவர், திராவிட நாடு திராவிடருக்கே வேணுன்றப்ப பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் வந்து கேட்குறாரு, இந்த காங்கிரஸ் வந்து விடுதலை நாடு கேட்குது, இவர் திராவிட நாடு கேட்குறாரு. வந்து இந்த கமிட்டி வந்துட்டு ஜின்னாவுக்கு பின்னாடி மிக பெரும் மக்கள் கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. சுதந்திரம் கேட்டு கோடிக்கணக்கான மக்கள் போடுறாங்க. திராவிட நாடுக்கு என்ன கட்டமைப்பு? எல்லாமே இந்தியர்கள் தமிழர்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே விடுதலைன்னு வேண்டுன்றாங்க. அப்போ வந்து உங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை, ஒரு ஆர்கனைஸ் ஆகு, மக்களை திரட்டுங்கள், அப்புறம் வாங்க பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். வந்து எழுதுறாரு, இந்த அரசுக்கு இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கலகக்காரர்களுக்கு எதிராக நாம் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு. யார் கலகக்காரர்கள்? சுதந்திரம் கேட்டு போராடுறோம் கலகக்காரன் தான். இந்த காட்டி கொடுத்த மண்ணாங்கட்டி பேசுது, இவர் வந்து எங்களுக்கு தந்தை, நீங்கள் நிறுத்திங்க, நாங்கள் ஏற்றுட்டு போகணும். கேட்டால் அது பார்ப்பன தலைமை, அந்த சுதந்திரத்தை நாங்கள் ஏற்கல. இந்த உருட்டுலாம் உருட்டாதீங்க. சுதந்திரம் வேணும்னு வாங்கி வச்சுட்டு அப்புறம் சண்டை போட்டு உன்னுடைய உரிமையில் நீ பேசணும்னு நினச்சி அதை பேசி வாங்கியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து வந்தோடனே சுதந்திரம் இந்த கலகக்காரர்களுக்கு எதிராக நம்ம எவ்வளோ வேலையை செய்தோம், சுதந்திரத்துக்குன்னு எதிராக வேலை செய்யணும். சுதந்திரம் அறிவிச்ச பொண்ணு கருப்பு நாள்னு கொண்டாடுறீங்க. மொழி வழி மாநிலம்னு பிரிகிறப்ப அதுக்கு எதிர்ப்பாங்க. எவனா மொழியின் பேரில் எல்லா மாநிலத்திலும் மொழியின் பேரில் கேட்டாங்க. என்ன வேடிக்கைன்னா 1938 தான் தமிழ்நாடு தமிழுக்கு மொழி வழி மாநிலம்னு இங்கே வெளிப்படையாக வந்து களத்துக்கு வராங்க. இங்கே வந்து எவனா மொழியின் பேரில் கேட்பானா மடையன், சாதியின் பேரில் கேட்கலாம், மதத்தின் பேரில் கேட்கலாம். அவர் வந்து ஜின்னாவை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டார். மதத்தின் பேரில் கேட்கலாம், ஜாதியின் பேரில் கேட்கலாம், எவனா மொழியின் பேரில் கேட்கலாம்னு சொன்ன இந்த பெரியார் 1910 ஆந்திர மாநிலம் வேணும்னு கோரிக்கை வந்து தொடங்கிச்சு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை கூட நீ அந்த பக்கம் திரும்பி அடே ஆந்திர பசங்களே எவனா மொழியின் பேரில் மாநிலம் கேட்கலாம்டா முட்டா பசங்க ஒரு முறை கூட சொல்லலையா? உனக்கு உள்ளர இருக்கிற அந்த வஞ்சன்ஸ் இருக்குல்ல தமிழ் மேலே, அதான் காரணம். நீ அங்கே உனக்கு இங்கே 38 தான் இங்கே பேசுகிறீங்க, அங்கே 1910 தொடங்கிட்டானுங்க மொழி வழி மாநிலம்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் கேட்க தொடங்கிட்டாங்க, நீ பேசவில்லையே அந்த பக்கம். பிறகு கன்னடத்தில் வந்து கேட்குறாங்க. அது பின்னாடி 38க்கு பிறகு வேகம் எடுத்து கன்னடமும் வந்துருச்சு, மலையாளமும் வந்துருச்சு. நீ திராவிடர்கள் தானே எல்லாரும், இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறீங்களே திராவிட தமிழர் பேரவை, ஐயா சுப்பிரபாண்டியன் வச்சுட்டு இருக்கிறார்ல, திராவிட தெலுங்கர் பேரவை, திராவிடர் மலையாளர் பேரவை, திராவிடர் தெலுங்கானா பேரவை, திராவிடர் கன்னட பேரவை, வைய 4 வச்சுட்டு போய் வேலை செய்யுங்களேன். அப்படியே வண்டியை தேய்ச்சிடும்ன்ற பயம் தானே உங்களுக்கு? திராவிட நாடு தானேங்க. ஆக இங்கே தான் நீங்கள் ஏமாத்திட்டுக்கிறீங்க. தமிழனை எழுத்து பிழைப்பதற்கு பிற மொழியாளர்கள் உட்காந்து எழுத்து பிழைப்பதற்கு பேர் திராவிடம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு கசக்குது சொல்லுங்கள். இருக்கக்கூடிய எல்லா பிற மொழியாளர்களையும் நம்ம குறை சொல்லலை. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் இன்றைக்கி நாம் தமிழரோட நிற்கிறாங்க, தமிழ் தேசியத்தோடு நிற்கிறாங்க, களப்பணி செய்திருக்காங்க. எத்தனையோ தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்திட முடியாது. அதெல்லாம் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? புரட்சியாக பண்ணீங்க கம்யூனிஸ்டுகள் போல சொல்லுங்கள். பேரை சொன்னால் நல்லா இருக்காது. அத்தனை தலைவர்கள் கம்யூனிஸ்ட், தெலுங்கு மொழியை பேசக்கூடிய தலைவர்கள் கம்யூனிஸ்டில் மிக தீவிரமாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிற்படுத்த மக்கள் அடிமை இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய பாடுபட்டு சோசியலிசத்தை கட்டமைக்கிறது நிறைய இடத்துல நடந்திருக்கிற கலவரத்தை பார்த்துருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் பண்ண போராட்டத்தையும் வந்துட்டு கலவரக்காரவன் சொல்லிட்டு எழுதுனது தான் நீங்கள். நீ எதை விட்டு வச்ச நீ சொல்லு? கோபாலகிருஷ்ணன் நாயுடு கீழ்வெண்மணி அதுக்கு ஆதரிச்சு கொடுத்தாரு. கம்யூனிஸ்டுகளால் தான் இந்த நடக்குது, இதெல்லாம் இப்படிலாம் கேட்கக்கூடாது, இருக்கிறத வச்சு அனுசரிச்சுட்டு நீங்கள் போகணும், கம்யூனிஸ்டுக்காரன் தான் இதெல்லாம் பண்ணிட்டான்னு எழுதுனதெல்லாம் இருக்கு.
எதுலேயுமே சேராத சுதந்திரத்துக்கு நீ கூட வரல, மொழி வழி மாநிலம் பிரித்தது கூட வரல, தமிழ்நாடு தமிழுக்கு எங்களுக்குன்னு சொன்னதுக்கு நீ கூட வரல, எல்லை பிரச்சனையில் வந்து பிரிக்கும் போது தமிழ்நாடு விட்டு அதுக்கு நீ கூட வரல, துரோகம் தான் பண்ணியிருக்க. எல்லா வகையிலும் துரோகம் செய்த நீ இந்த மண்ணுக்கு தந்தை, எல்லா வகையிலும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் செய்தவங்களாம் எங்கே இருக்கிறான்னு தெரியல. இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஒரு கிருஷ்ணரையை பற்றி நான் பேசுகிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் செய்ததில் ஒரு 1/4 பங்கு, 1/4 தூசி அளவுக்கு நீங்கள் செய்திருக்கீங்களா சொல்லுங்கள்? தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்து 700 ஏக்கருக்கு மேலே வாரி வாரி இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் லட்சுமண ஐயர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் நான் பேசியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு? அவர் வந்துட்டு முழுக்க தன்னுடைய 700-800 ஏக்கருக்கு மேலே நிலத்தை அது ஊர் மக்களுக்கு தானமாக கொடுத்தாரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு. காந்தியை சந்திக்க போகிறப்ப, நான் சுதந்திரத்துக்கு நிறைய பேர் போராடுறவங்க இருக்காங்க, நான் செய்ய முடியாத, எங்களை போன்றவர்கள் செய்ய முடியாததை உன்னை போன்ற செல்வந்தர் செய்ய முடியும். என்னன்றா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கீழ்நிலை இருக்காங்க, பள்ளிக்கூடம் நடத்த நீன்றாரு. அப்படியே வந்து அந்த வேலையை செய்கிறார். புதுதாக கல்யாணமானவனே தன்னுடைய தந்தையார் குடும்பம் நடத்துறதுக்கு தனி வீடு கட்டி வச்சுருந்த அந்த சாவியை நான் இந்த நோக்கத்துக்காக செய்ய போகிறோமானவனே, அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருப்பார் பாருங்க அவங்க அப்பா. அப்படியே எடுத்து கொடுத்தாரு, உன் நோக்கம் இது தானே, அந்த வச்சுக்க செயல்படுங்க. பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இன்றைக்கும் நடத்துகிறாங்க. அவ்வளோ அவர் கதையெல்லாம் பார்த்தா ரத்த கண்ணீர் வடிக்கும். கோயில் நுழைவு, ஆலய பிரவேசம், அந்த ஊரில் எந்த ஊரில் மக்களுக்கு சேவை செய்து எந்த மக்களுக்கு இவர் இவ்வளோ இடத்த கொடுத்துருக்கிறாரோ, பஸ் ஸ்டாண்டு அவர் இடம், அரசு கட்டடங்கள் அவர் கொடுத்தது, தண்ணி நீர்த்தேக்க தொட்டிக்கான இடத்த கொடுத்தது, அப்படி ஏகப்பட்டது அவருது அந்த இடம். கோபிச்செட்டிப்பாளையம் முழுக்கவே அவருக்கு ஒரு செலை வைக்கிறதுக்கு இன்றைக்கி அனுமதி கேட்டுன்னு இந்த அரசு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகம் இன்ன வரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஆனால் இவருக்கு ஊரெல்லாம் செலை, நாடெல்லாம் செலை, நாடெல்லாம் பேர். லட்சுமண ஐயருக்கு ஒரு பேர். இதெல்லாம் நான் சொல்கிறப்ப உங்களுக்கு எரியுது. உடனே பார்ப்பன அடிவருடின்றீங்க, கைகூலின்றீங்க. பெரியார் தன்னோட சொத்து அந்த மாதிரி ஏன் எழுதி? இல்லை, நான் அதான் சொல்கிறேன். இப்போ பெரியார் திருடல் பணத்தை நீ எந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வச்சுருக்கோம்னு வச்சுட்டு யாரை படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? காசு அது எப்படி ஏழை மக்களுக்குன்னு பண்ணுறீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்டணமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டணமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? தனியாக அதுக்குன்னு ஆரம்பிங்க. உங்ககிட்ட தான் பணம் கோடி கணக்கில் இருக்குது. ஃபைனான்ஸ் நடத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதை கேட்டாக்கா நாங்கள் பெரியார் என்னன்னா உங்களுக்கு ஆட்டம் காணுது. இதெல்லாம் பேசுகிறோம். பார்ப்பனர்கள் தலைமையில் ஆலய நுழைவு போராட்டம் கிருஷ்ண ஐயர் நினைக்கிற மதுரை வைத்தியநாத ஐயர் மதுரையில் நடத்துகிறப்ப தேவர் ஐயா போயிட்டு எவன் வரான் தடுக்கிறான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு ஆதரவாக இருந்தார். நீங்கள் போனீங்களா? கேட்டாக்கா எங்கேயோ ஒரு பகுதியில் இருந்தது. ஐயா சுப்பிரமணியன் இந்த மாதிரி விஷயம் வந்தோன்னு சொல்கிறார். திருவண்ணாமலையில் 2 பேர்கள் வந்து இப்படி செய்தார்கள். பொத்து கொஞ்சம் நிறுத்துங்க. அறிக்கை வந்து உங்கள் விடுதலையில் எழுதிட்டு இல்லை உங்கள் நாளேட்டில் எழுதிட்டு உங்கள் தலைமையில் திரண்டு இந்த போராட்டம் நான் அணியாக நடத்தணும்னு எங்கேயாவது நடத்திருக்கீங்களான்னு கேட்குறேன். அங்கே நிர்வாகிகள் 2 பேர் ரத்தம் ஓடுறவன் இருப்பான், அவன் உணர்ச்சி வசப்பட்டு அவன் செய்திருப்பான். அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடாதீங்க. பார்ப்பனர்களோட குடிமையை அறிக்கை தினசரி இன்று 100 வந்தது, 100 குடிமை வந்தது, இத்தனை குடிமை வந்ததுன்னு எழுதிட்டு இருந்த நீங்கள் எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அழைச்சிட்டு இன்றைக்கி நான் இந்த இடத்துல போனேன், இன்றைக்கி இந்த இடத்துல போனேன் நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அது இல்லை புரட்சி. இதெல்லாம் பேசுனா உங்களுக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது, நடமாட முடியுமான்றீங்கன்னா ரவுடித்தனமாக பண்ணுறவங்க. ரவுடித்தனமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஜனநாயக நாடு பெரியார் தான் சொன்னார். நான் சொன்னாலும் நம்பாதரா முட்டாப்பையா ஏன் கேள்விகள்னு சொன்னார். இந்த வார்த்தையை வேற ஒருத்தரத்துலேருந்து காப்பி பேஸ்ட், அது வேற விஷயம். புரியுதில்ல உங்களுக்கு? பெண் என்ன அடிமையானால் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணன் சொல்லி பேர். அவர் இதை வந்து எடுத்து டேட்டாவோட போட்டார். இது வந்து இந்த புத்தகத்துலேருந்து எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பெண் என்ன அடிமையானால் இவங்க பேரை போட்டுக்கணும். இப்படி எல்லாம் இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் இந்த மண்ணுக்கு ஏற்ற மக்களுக்கு ஏற்ற விடத்தில் வரலன்றதுக்கு சீமான் வீட்டுக்கு முன்னாடி நடந்த போராட்டமே சாட்சி. முடிஞ்சிடுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் பின்னாடி திரண்டு வந்தாங்களா? நீங்கள் இந்த மக்களுக்கு விரோதமாக மக்களுக்கு அந்நியப்பட்டு இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு நீ போகவே இல்லையா? பெரியார் போகலையே. போயிருந்தா இன்றைக்கி ஏன் 10 பேர் 50 பேரோட நிற்கிறீங்க? நீங்கள் ஆதி தமிழர் பேரவை ஒருவோட கூட்டத்தோட ஓரளவு கூட்டத்தோட வந்துச்சு. அருந்ததி மக்கள் கொண்ட அந்த மக்களுக்கே இவங்க ஒன்று நம்மளை ஏமாத்திட்டுக்கிறாங்கன்னு அங்கேருந்து உண்மையான புரட்சியாளர் ஒன்று தோண்டவே இல்லை. திண்டுக்கல் நம்ம சொன்னோமே, திண்டுக்கல்லே அந்த அதான் உண்மையான புரட்சியாளர் நாங்கேருந்து தோண்டலை. இந்த மாதிரி ஆட்களாக தான் அடியாட்களாக தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நீலப்புலிகள்னு ஒன்று. நீங்கள் என்ன போராடி இருக்கணும்? இன்றைக்கே நாங்கள் பெருக்கிக்கிட்டு இருக்கிறோம், கூட்டிகிட்டு இருக்கிறோம். பணி நிரந்தரம் பண்ணு, ஒப்பந்த அடிப்படையில் வச்சுட்டு இருக்காத.
ஆயிரக்கணக்கான பேர்கள் நாங்கள் எங்களை இழந்துக்கிட்டு இருக்கணும். அது இல்லை நீங்கள் போராடி அங்கே இல்லை பெரியாரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே இல்லை நீங்கள் கேட்க வேண்டியவங்களை செருப்பாலையும் முறத்தாலையும் அடிச்சிருக்கணும், தொடப்பு கட்டையில் அடிச்சிருக்கணும். கரெக்டாக அவங்க படித்தவன் வந்து குப்பையை கொட்டணும், படிக்காத சொன்ன அந்த சமூகம் வாரி சுத்தம் பண்ணிட்டு இருக்குது. அவங்களுக்கு உண்டான மொத்த தனியாக ஒரு மருத்துவமனை வேணும், அவர்களுக்கென்று ஒரு தனி மருத்துவமனை வேணும். இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்குது. அவர்களுக்கு பணி நிரந்தரம், உடனடியாக பணி நிரந்தரம், சம்பளத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி கொடுக்கணும். சம்பளம் மட்டும் ஒரு 40,000 50,000 சொல்லிட்டு பாருங்க, எல்லா பையனும் அவங்க உள்ளே வந்து உட்காந்துறாங்க இல்லையா பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா கீழே இருக்குது சம்பளம், அதனால் அருந்ததி சமூகம் மட்டும்தான் குப்பையை போட்டணும்னு வச்சுட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் பணி நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் கேட்க வேண்டிய இந்த சகோதரர்கள் இன்றைக்கி இந்த மாதிரி வராங்க. இந்த 2 தரப்பும் ஓரளவுக்கு கூட்டம், மீதி எல்லாம் 20 பேர் 15 பேர் 18 பேர்னு அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தாங்க நின்றுக்கிட்டு. இதான் உங்கள் லட்சணம், இவ்வளோதான் வளர்ந்துருக்கீங்க. மக்கள் வந்து உங்களை துப்புறாங்க. எங்கள் பிரச்சனைக்கு வராத நீங்கள் பெண் உரிமை பேசுகிற புண்ணியம் தான் நீங்கள் இத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி போயிட்டு அங்கே போய் நீங்கள் யார் படத்தை செருப்பால் அடிச்சிருக்கணும், யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எழுதின அதெல்லாம் அடிச்சிருக்கணும். அதுதானே பெரியாருடைய பெண்ணியத்துக்கு அழகு, அதை தானே நீங்கள் செய்திருக்கணும். அதை விட்டு ஒன்றுமே பேசாத செய்யாத சீமான வீட்டுக்கு முற்றுகை இழிவுபடுத்திட்டாருன்னு நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் தானே, புகார் கொடுத்துட்டீங்க, உங்கள் அரசு தான் சட்ட நடவடிக்கை எடுக்குது, உங்கள் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுத்துக்குது, நீதிமன்றம் அது வேலையை செய்ய போகுது. இப்போ நீங்களே நீதிபதிகளா? வாங்கிட்ட எதுக்கு சார் நான் வந்து ஆதாரத்தை கொடுக்கணும்? நீங்கள் யார்? ஆதாரத்தை காட்டு, இல்லைன்னா வந்து நாங்கள் முற்றுகையிடுவோம்னா யுனெஸ்கோன்னு விருது வாங்க தான் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் நாளைக்கு ஆதாரத்தை காட்டலனாக்கா பெரியார் திடல் முற்றுகை, ஆனால் வீரமணி ஐயா வீட்டில் முற்றுகை, ஒத்துக்கிறீங்களா? யுனெஸ்கோ விருது வாங்கியதற்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது என்ன வரைக்கும் அதை சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் அதற்கான ஒரிஜினல் ஆதாரத்தை அந்த யுனெஸ்கோ உலக தரம் பெற்ற ஒரு நிறுவனம் ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸா அப்படின்னு இவரை புகழ்ந்து பட்டம் கொடுத்துருச்சான். ஆனால் உண்மையிலே பார்த்தா அப்படி இல்லை. ஆசிய உறுப்பு நாடுகளில் இது இல்லை, அது வேறு விஷயமா இருந்தது ஒன்று. ஆனால் சாக்ரட்டிஸ்னு தென்னிந்தியாவினுடைய ஆசிய நாட்டினுடைய சாக்ரட்டிஸ்னு ஒரு யுனெஸ்கோ தேடி பார்த்தா யுனெஸ்கோவில் அந்த பட்டியலில் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் நடந்ததாக சொல்லி புத்தகமும் போட்டு விற்றும் போயிட்டீங்க. இப்போ இதற்கான ஆதாரத்தை காட்டவில்லை என்றால் ஆசிரியர் வீரமணியுடைய வீட்டை முற்றுகையிடுவோன்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நான் உங்கள் வழியில் வரேன், நான் தப்பாக பேசலை, இப்போவும் உங்களை மதிக்கிறேன், இப்போவும் நான் உங்களை கொண்டாடுறேன். அதில் நிறைய முரண்பாடு இருக்குது. சிலதை பேசியிருக்கிறாரு பெரியார், முழுதுமாக அவரை ஒதுக்கல, அவரும் செய்தார் பாடுபட்டார்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னேற்றியர்கள் நிறைய பேர் எங்கள் ஆட்கள் இருக்கிறாங்க, அதை இருட்டடிப்பு பண்ணாதீங்கடாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்த யுனெஸ்கோ விருது இருக்குல்ல, இந்த விருதுக்கான ஆதாரத்தை கி வீரமணி அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் கி வீரமணியுடைய வீட்டை முற்றுகையிடுவோம். அப்புறம் சீமான் வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் பண்ண மாதிரி நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அறிவிக்கிறோம், நாளைக்கு அறிவிக்கிறோம், ஒத்துப்பீங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு இது தெரியல, இதுதான் பேசியிருக்கணும். இப்போ யுனெஸ்கோ விருதுக்கான ஆதாரத்தை நீங்கள் காட்டவில்லை என்றால் வீட்டை முற்றுகையிடுவோம். பாயன் இங்கே புகார் கொடுத்துட்டீங்க, நீதிமன்றம் பார்க்க போது அதானே தீர்ப்பு சொல்லணும். ஒரு சாட்சியை வந்து சொன்னதுக்கு ஆதாரம் கொடுக்கல, தண்டிக்கப்பட்டுற போகிறாரு. கரெக்டாக? அப்புறம் நீ யார்? உனக்கு ரோட்டில் போகிற வர உனக்கு ஏன் கொடுக்கணும்? பெரியாருக்கு அத்தாரிட்டி நீங்களா? உங்ககிட்ட ஏன் கொடுக்கணும்? அப்படியே கொடுக்குறது நீதிமன்றம் தானே கேட்கணும். காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு, வழக்கு போட்டுச்சு. இதுக்கு பிறகும் வந்து வீட்டை முற்றுகையிடுன்னு சொல்கிறப்ப உங்களுடைய நோக்கம் வேறு இல்லை. அண்ணா பல்கலைக்கழக விஷயம் ஆட்டம் காண்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த சார்ன்றதெல்லாம் விஷயம் வெளியே தெரிய வருது. தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மூடி மறைப்பதற்காக சீமான விஷயத்தை தூக்கிட்டு வரீங்க தான் நான் சொல்ல வர விஷயம். இந்த நேர்கால இறுதியான கேள்வி சார். இப்போது நான் ராவணாலையும் பார்த்தேன், இதற்கு எதிர்வினையாக நாம் தமிழர் ஏதோ ஒரு விஷயத்தை திட்டமிடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பீடிகை போட்டு முடிச்சிருந்தீங்க. ஸோ அது என்ன? அது நான் ஏன் சொல்லணும்? நாங்கள் இருந்தேன், அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன திட்டம் என்ன போராட்டம் அடுத்த கட்டம்னு. அது நான் ஏன் சொல்லணும்? ஆனால் அது ஒரு போராட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க ஒன்று கேட்பாங்க, அதுவும் முற்றுகை நடக்கும். இது இப்போ யுனெஸ்கோ விருது கேட்டுட்டு கூட போகலாம். இந்த யுனெஸ்கோ விருது கிடைச்சதுன்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கவில்லை என்றால் ஆசிரியர் வீரமணியுடைய வீடு முற்றுகையிடப்படும், பெரியாரசுடைய வீடுகள் முற்றுகையிடப்படும். ஆதாரத்தை கொடுங்க. நீங்கள் இன்ன வரைக்கும் ஆதாரத்தை இல்லை, பொய்யா வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க. டூப்ளிகேட், புரியுதில்ல? டூப்ளிகேட்டை வச்சுக்கிட்டு யாரையும் ஒரு லெட்டர் பேடுக்காரன் கொடுத்து வச்சுட்டு அந்த யுனெஸ்கோ இந்த யுனெஸ்கோ ஒன்றுன்னு வச்சுட்டு இன்ன வரைக்கும் பெரியார் நீங்கள் பூசி மெழுகி பெயிண்ட் அடித்து வெளியில் நிறுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன செய்தாருன்னு நான் கேட்குறேன், இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்டால் நீ பேண்ட் சட்டை போட்டு நீ உட்காந்துங்கிறீங்களா, இப்படிலாம் பேசுகிறீங்களா, இதுவே பெரியார் தானாக்கா கோவம் வருமா வராதா?
இல்ல எல்லாருமே அதான் சொல்றாங்க. இல்ல, இல்ல. பேசுறதுக்கு அதான் காரணம், உட்கார்றதுக்கு அவர்தான் காரணம், அப்புறம் என்ன கேட்டா நல்லா கேட்ட போறோம். ஷர்ட் போட அவர்தான் ஆமா, காரணம். சரி, நீ பெரியார் வர்றதுக்கு முன்னாடி 1919 அரசியல் காங்கிரஸுக்குள்ள வராது. 1919 25 26 வெளியில வந்துட்டு அப்புறமா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிருக்கிறாரு. உங்க கிட்ட இருந்த நிறைய தம்பிகள் எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டாங்க. யார் படிக்க வச்சது? அவர்ல டபுள் எம்ஏ முடிச்சிருக்காரு அண்ணா. யார் படிக்க வச்சது? பெரியாரா படிக்க வச்சாரு? அவர் கொஞ்ச காலம் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரா தானே இருந்தார். 26க்கு பிறகு தானே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பெரியார்னு மாறுறாரு. அப்போ ஈவே ராமசாமி நாயக்கர் படிக்க வச்சாரா? அவங்க கூட்டத்தில் எல்லாமே படித்தவர்களாக நாடாளுமன்றத்துக்கு அன்றைக்கி அனுப்பி வச்சதை பெருமை பேசிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக யார் படிக்க வச்சாங்க? மிஷினரிகளுடைய பள்ளிக்கூடமும் இந்து இருக்கக்கூடிய விவேகானந்தா போன்ற இது நிறுவனங்களும் அவங்க வழியில் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய இது இல்லாமல் அதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே வந்து நிறைய பள்ளிகள் வந்துடுச்சு, புள்ளி விவரத்தோடு இருக்குது. அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம். நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் தான். நீ என்ன இந்த பென்னி மில் வச்சுட்டு துணியை அடித்து நீ தான் நெஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? பெரம்பூரில் பென்னி மில் இருக்குதுல்ல, நீங்கள் தான் அதை துணி நெஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்களா? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஏன்னா வெளியில் சொன்னாக்கா அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் சொல்லு, கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் கோவனா நாங்கள் தான். அதுக்கு முன்னாடி துண்டு இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம். உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழ்னு சொல்லிட்டு இருக்குது வரலாறு. நீ வந்து பேசுகிற இந்த மண் ஏன் எல்லாத்தோட சிறந்ததாக இருக்குன்னா, இவர்களுக்கு முன்பாகவே இந்த மண் பண்பட்டதாக இருந்தது. இவர்களுக்கு முன்பாகவே பெண்பார் புலவர்கள், இலக்கிய பாடல்கள் நீங்கள் படித்து நீங்கள் வேந்து போகிறீங்கல்ல, அத்தனையும் படித்து அவங்க எங்கெல்லாம் படிக்க வச்சு பெரியார் போய் படிக்க வச்சுட்டாரா? அவரை சமமாக இருந்திருக்கிறாங்க. பெண்பார் புலவர்கள் ஆண் புலவர்களுக்கு இணையாக, இலக்கியவாதிகளுக்கு இணையாக பெண் இலக்கியவாதிகள் இருந்திருக்கிறாங்க. பெரியார் வந்து தான் அவங்களாம் உருவாக்குனாங்களா? எத்தனை பாடங்கள் இருக்குது, எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க சொல்லு. இதெல்லாம் வந்து பேசுகிறோம்னா உங்களுக்கு வந்துடுது உடனே. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் தான் வந்து பெரியார் தான் வந்துட்டு இந்த பேண்ட்டெல்லாம் இங்கே ஒரு பெரிய கம்பெனி இருக்குது திருப்பூரில். அது ஒருவேளை இவர் தான் தொழில் கற்றுக் கொடுத்து அதை நிறுவி விட்டுட்டு போயிருப்பார் போல. எல்லாருமே பேண்ட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கும் முன்பாகவே இந்த மண்ணில் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உன்னை விட 20 வயசு முன்னாடி இருந்தவர், உனக்கு முன்பாகவே 30 வயசு முன்னாடி பிறந்த அயோத்திதாச பண்டிதர், பல மொழிகளை கற்றறிந்தவர் பண்டிதர், வைத்தியம் பார்த்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ்காரங்க கூட அந்த மொழியில் பேசிக்கிட்டு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். ரட்டமலை சீனிவாசன், காந்திக்கே வந்துட்டு தமிழை கற்றுக் கொடுத்த மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசியை முறுக்கிக்கிட்டு கோட்டு போட்டு பிரிட்டிஷனுடைய அந்த இதில் வட்டமேச மாநாடு நடக்கிறப்ப அந்த அம்மா கை கொடுக்கறதுக்கு வரிசையாக கை கொடுத்துட்டு வராங்க. ஐ ஆம் அன்டச்சபிள் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கையை பின்னாடி கட்டிட்டு நெஞ்சு நிமித்தி சொன்னவன். அசந்து போகுது. கேட்குறாங்கன்னா, என்னுடைய நாடு உன்னுடைய பிரிட்டிஷ் நாட்டில் என்னை இவர்கள் எல்லோரும் இப்படி நடத்துகிறார்கள். அரண்டு போயிட்டு அடுத்த நாள் சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து தனி விருந்து வைக்கிறாங்க அவருக்கு. பெரியார் சொல்லி தான் அதெல்லாம் நடந்ததா? என்ன உருட்டிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம்? சந்து போதும் பெரியார் சொல்லி போங்களாம் சுடுகாட்டுக்கு. இன்ன வரைக்கும் வழி இல்லாமல் பாதி இல்லாமல் கழனியில் தூக்கிட்டு போகிறோம். பாதி ரோட்டில் வச்சுட்டு நீங்கள் பெரியார் சொல்லி தான் நடந்துக்கிட்டு இருக்குதா? பெரியார் சொல்லி தான் சேலை பக்கம் ஒரு கோயிலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த உள்ள போனான்னு ஒரு திமுக நிர்வாகியை கூப்பிட்டு வண்டியாக திட்டி அடித்தாங்க. பெரியார் சொல்லி தான் நடந்ததா? சொல்லுங்கள். உங்கள் பெரியார் மண் இதெல்லாம் செய்துட்டு இருக்குது. முதல்ல அதை தடுக்கிறதுக்கு வழியை பாருங்கள். இன்றைக்கி சாதி பார்த்து நிர்வாகத்தை பார்த்துட்டு முதுகு பின்னாடி சாதியை பேசிட்டு இருக்கிற நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. பாவம் பெரியார், அவர் அதோடு நின்றுட்டார். அவர் திரும்ப கொண்டு வந்து நின்று அசிங்கப்படுத்தாதீங்க, அவரை அவமானப்படுத்த வைக்காதீங்க. எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போயிட்டோம். இப்போ ஓட்டுக்கு போவீங்கள்ல, பெரியார் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நாங்களும் இந்துக்கள் தான் சொல்லிட்டு போவீங்கள்ல ஓட்டு கேட்குறதுக்கு. 90% ஓட்டு போயிடுமேன்னு பதறி இந்துக்கள் தான் போகிறீங்கல்ல, போங்கலாம். அப்போ பெரியாரை வந்து தெருவு நின்றுட்டு கோயில் பெரியாரை பிடிச்சிக்கிட்டு ஓட்டு கேளுங்களேன். கடவுளை கற்பிப்பவன் முட்டால் காட்டு முன்னாடி ஐயோக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்குங்க. கற்பு பையெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி பிடிச்சிருங்க. சொல்லு. இதுதான் விவாதத்தில் நேற்று வந்தது. கற்பு பையை எடுத்துருங்கன்னு சொன்னதை பற்றி இடும்பாவனன் கார்த்தி எடுத்தோடனே கற்பு பையை பெண் வந்து கொத்தடிமையாக வந்துட்டு புல்ல பத்து போகிற மிஷினாக இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படி சொன்னாராம். ஒன்றுக்கு விளக்கு நல்லா சொல்லுவாங்க. ஆனால் சீமானை போல கற்பகத்தை கலைக்கிற வேலையெல்லாம் செய்யலையே அப்படின்றப்ப தான் கார்த்தி இந்த இடும்பாவன கார்த்தி திரும்ப என்ன கேட்டிருக்கணும்? ஆமாம்மா பொல்லையை பெற்று போட்டு என் புல்லு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி ஒழியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு வருதில்ல, ஒன்றுக்கும் கோபம் வருது இல்லை? இதே தானே அடுத்தவனுக்கு வரும். உங்களுக்கு ஒரு அரசியல், அடுத்தவனுக்கு அரசியல், உங்களுக்கு ஒரு பேச்சு, அடுத்தவனுக்கு ஒரு பேச்சு. நான் அதை தான் சொல்ல வரேன். நான் யார் மனதும் புண்படுத்த விரும்பலை. நீங்கள் பேசக்கூடிய அரசியல் எது பேசணும் அது எல்லாமே உங்கள்கிட்டையும் இருக்குது. நீங்கள் எந்த கல் எடுத்து வீசணும் அந்த கல் உங்களுக்கே திருப்பி வரும். நாகரிகமான அரசியலை முன்னெடுங்க, சித்தாந்த அடிப்படையில் முன்னெடுங்க. தமிழ் தேசியம் எதெல்லாம் செய்ய தவறுகிறதுன்னு சுட்டு காட்டுங்க. திராவிடம் எதெல்லாம் செய்து கொண்டிருக்குதுன்னு விவாதிப்பேன். அதை பேசுவோம்.
அதை இன்ன வரைக்கும் தொடவே மாட்டிருக்கீங்கல்ல, பயந்து போயிட்டு இருக்கீங்க, ஆட்டம் கண்டு இருக்கீங்க, அதனால் அவதூற வாரி வீசுறீங்க. இதுதான் திராவிடம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து நிற்கிது. நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சிருந்தாங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.